சரி சரி. கிருஷ்ணா ஹரே ஹரே. சில பிரபாட்டி குரு மகாராஜ் ஜெய், அனந்தகுடி வைஷ்ணவ நமச்சாரிய ஹர்தஸ்தாரி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ரெக்கார்ட் போட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ராம். ஹரே கிருஷ்ணா. பிரபுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கான், கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ராமபக்தி மாதாஜி கீர்த்தன் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு ஜாயின் ஆகிற வரையும் கீர்த்தன் பண்றீங்களா? நான் பண்ணட்டுமா மதுஜி? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய ராத மாதவா ஜய குஞ்ச பிஹாரி ஜய கோபிச்சன வல்லபா ஜயோ கிரிவரதாரி ஜயோ கிரிவரதாரி யசோதநந்தன व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपीधन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे निताय गौरांगा निताय गौरांगा निताय गौरांगा गौर हरि निताय गौरांग बोलो निताय गौरांगा निताय गौरांगा गौर हरि गौरा गौरा गौर हरि जय सच्चिनंदन गौर हरि गौरा गौरा गौर हरि पतित पावन गौर हरि निताय गौरांगा निताय गौरांगा निताय गौरांगा गौर हरि हरे कृष्णा माताजी. தேங்க்யூ so much மாதாஜி. பிரபு வந்துட்டாங்க. हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா. प्रणाम मदति हरे ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. மன்னிக்கணும் எல்லாரும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நெட்டு கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வேற ஒரு இன்டர்நெட்ல இருந்து வரேன். ஹரே தேங்க்யூ பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குரு பரம்.
ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गता मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं चाग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौरङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिन्यति नामिने नमस्ते सा नमो आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगताधामदाय नकुलग्रामदारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यात्यदेशतारिणे जयो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुलङ्गायते गिरिं यत्कृपातमं वन्दे श्रीगुरुदिनतारिणीं यत्कृपातमं वन्दे பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் இனிமையான இந்த மதிய நமஸ்காரங்கள். ஸோ எல்லாரும் வாரம் முழுக்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பொங்கல் வேற கழிஞ்சது. நிறைய பொங்கல்லாம் இந்த வாரம் சாப்பிட்டுருப்பீங்க. பொங்கல், கரும்பு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதங்களாக. ஸோ இன்னைக்கு குருதேவரோட குணமகிமா லீலா அதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது குரு மகாராஜுக்கும் விக்கிரகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நேத்து நைட்டு ஒரு யோஜனை வந்தது. ஸோ அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க குரு மகாராஜ் எப்படி டீட்டீஸோட ஸ்ரீ விக்கிரகங்களோட லீலைகள் புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அடியனுக்கு தெரியாது எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச, நான் கேள்விப்பட்ட இந்த விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல குரு மகாராஜுக்கும் டிடிஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே
எடுத்த உடனே குரு மகாராஜ் நமக்கு ஞாபகம் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ராஜாபூர் ஜெகநாதர் தான். அத பல்வேறு பக்தர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய லீலைகள் எப்படி ஜெகநாதர் குரு மகாராஜோட கனவுல வந்து ராஜாபூர் ஜெகநாதரை டேக் ஓவர் பண்ண சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாஸ்ட் டைம்? இல்லைங்க பிரபு, இல்லைங்க கேள்விப்பட்டதில்லை. பிரபு. அப்போ அங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சோ குரு மகாராஜ் வந்து இந்த ராஜாபூர் ஜெகநாதர் வந்து சிமந்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமந்த தீபத்துல இருக்கக்கூடிய ஜெகநாத சுவாமி. அவருக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பூரியில இருக்கிற ஸ்வயம் ஜெகநாத சுவாமியே இங்கே ராஜாபூர்ல வந்து எழுந்தருளி இருக்காரு. ஸோ அதுக்கு மூல காரணம் வந்து ஜெகதீஷ் தாஸ் அப்படிங்கிற ஒரு பக்தர். அவர் ஜெகநாத பூரியை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஜெகநாதர் மேல அலாதியான பிரியம். ஜெகநாதர் அப்படின்னு சொன்னாலே அவர் உயிரை விட்டுடுவார் அந்த அளவுக்கு. பட் பணி நிமித்தம் காரணமாக அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கல்கத்தா வந்து பணிபுரியற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. கல்கத்தால, குறிப்பாக நதியா டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப இருக்கக்கூடிய சிமந்த தீப்ல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி அவரோட ஆபீஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து டெய்லி வேலைக்கு போகணும் வரணும். ஆனா ஜெகநாதரோட பிரிவு அவரால் தாங்க முடியல. வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு. கண் பார்வையும் இல்லாம போயிடுச்சு. வயசானது ஒரு ரீசன். ஸோ டெய்லி ஜெகநாதரை நினைச்சு மனமுருகி பிரார்த்தனை பண்றாரு ஜெகநாதர் கிட்ட. ஜெகநாதா, என்ன உன்னால வந்து அங்க வந்து சேவிக்க முடியலையே அப்படின்னு. அப்ப ஜெகநாதர் கனவுல வர்றாரு. ஓகே, ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு கங்கை ஆற்றிற்கு குளிக்க செல். இங்க ஒரு பெரும் மரம் மிதந்து வரும், அதை எடுத்துட்டு வா. அதை வச்சு என்ன வந்து சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் அவருக்கு ஆணையிடுகிறார் கனவுல. ஸோ இவரும் காலையில தன்னோட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு போறாங்க. கங்கையில பெரிய மரக்கட்டை மிதந்து வருது. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கிறாங்க. அப்போ ஒரு சிற்பி வர்றாரு. அந்த சிற்பி வந்து பிறவியிலேயே குஷ்டரோகி. குஷ்டரோகம் தெரியும் இல்லையா? கையில எல்லாம் சீல் வடியும். குஷ்டரோகம் உடையவர். அவர் வந்து நிக்கிறாரு. இந்த மரத்தை வந்து செதுக்க சொல்லி எனக்கு தான் ஆணை வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அசிஸ்டன்ட் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. சுவாமி, இந்த மாதிரி இவரோட கையில இருந்து ரத்தம் சீல் எல்லாம் வடியுது. சோ இவர் தகுதியான நபரா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு. 4 o'clock, I said. The one only. Where this boys all? Where they went? சரியான நபரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நம்ம யோசிக்கணும், பரிசீலனை பண்ணணும். இவரை வந்து இந்த விக்கிரகங்களை செதுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரபு என்ன பிரபு வீடியோவெல்லாம் வந்துட்டு இருக்கு பிரபு. ஒரு வீடியோ மியூட் போடுங்களா பிரபு எல்லாத்தையுமே? இல்ல, என்கிட்ட அந்த ஆக்சஸ் இல்ல. மாதாஜி நான் எல்லாரையும் மியூட் போட பார்த்துட்டு முடியாது. தான் இருக்கேன். சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, நான் கேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அவர் அந்த ஸ்தபதி வந்துட்டு விக்கிரகங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அடம் பிடிச்சு இல்ல நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இறுதியாக ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, மகாராணி விக்கிரகங்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரெடி ஆன உடனேயே ஆல்ட்ரை வந்து ஓபன் பண்றாங்க, அந்த திரையை விளக்குகிறார்கள். அப்போ ஜெகதீஷ் வந்து சங்க எடுத்து ஊதுறாரு. சங்க ஊது முடிக்கும் போது அவருக்கு கண் பார்வை வருது. ஜெகநாதர் வந்து திவ்யமான தரிசனம் அளிக்கிறார். அந்த ஸ்தபதியினுடைய குஷ்டரோகமும் சிற்பியினுடைய குஷ்டரோகமும் முழுமையாக சரியாகி
அவருக்கு 1000 தேஜஸ் கொண்ட சூரியனை போன்ற சரீரத்துல வெளிச்சம் வந்து கிடைக்கப்பெறுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்தபதி அங்க இருந்து கிளம்பி போயிறார். ஜெகதீசருக்கு பயங்கர சந்தோஷம். ஜெகநாதர் தன்னைத்தானே தேடி பூரியில இருந்து இங்க வந்ததை நினைச்சு, அதனால பூரியில என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டை இங்க கொண்டுட்டு வர முயற்சி பண்றார். ஸோ தினமும் 56 வேளை நைவேத்தியம், அப்புறம் ஆரத்திகள், ஜெகநாதருக்கு என்னென்ன சேவைகள் உற்சவங்கள் என்னென்ன பூரியில நடக்குதோ அது எல்லாத்தையும் இங்கேயும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அதையும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்த அவர் மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டார். சோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட காலத்திற்கு பின்பு ஜெகநாதரை தரிசனம் செய்ய அல்லது ஜெகநாதரின் சேவையை தொடர ஆட்கள் இல்லாம போயிட்டாங்க. அந்த விஷயத்த வந்து அவர் யோசிக்காம போயிட்டார். சோ ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமா அவர் தன்னோட சரீரத்தை விட்டுட்டு ஜெகநாதர் இருக்கக்கூடிய தாமத்துக்கே திரும்பி போயிட்டார். ஜெகநாதரை யார் பார்த்துக்குவா? பார்ப்பாரற்று அந்த கோவில் அப்படியே பழுதடைந்து இறுதியாக அந்த கோவிலை பார்ப்பதற்கு ஆளே இல்லாம மண் மூடி புதர் மண்டி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பக்கமா ஒரு இடைச்சிறுவன், ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த புத்துக்குள்ளார இருந்து யாரோ வந்து, அது மண் புற்றாக மாறிவிட்டது அந்த இடம், ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இருந்த இடம். அதுக்குள்ளார இருந்து யாரோ தாகம் தாகம்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவரு போய் கிராமத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தோண்டி பார்த்தா ஜெகநாதர் இருக்காரு. இவரும் ஆர்வ கோளாறுல என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எப்படி வந்து ஜெகதீஷ் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த வாட்டி ஜெகநாதர் முன்னாடி அட்வான்ஸா உஷாராயிட்டார். ஏன்னா இந்த சாட்டர்ஜி அவருக்கும் வயசு வந்து முடிய போகுது. அப்புறம் அதுவும் வந்து ஒரு ட்ரஸ்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த கோவிலை. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதை ஒரு ட்ரஸ்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அது எப்படியாக அந்த ட்ரஸ்டுக்கு கீழே இருந்து அந்த கோவில் நடந்துட்டு இருக்கு. பட் ரொம்ப வந்து ஜெகநாதர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுல சேவை அங்க இல்லை. ரொம்ப கம்மியான மினிமல் சர்வீஸ் விட ரொம்ப கம்மியா இருந்தது. அது ஜெகநாதரால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சாட்டர்ஜியோட கனவுல போனாரு. போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி என்னைய வந்து நீ இஸ்கானுக்கு கீழே கொடுத்துடு அப்படின்னு. ஸோ குரு மகாராஜோட கனவுல போய் குரு மகாராஜ் கிட்ட வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இங்க ஒரு கோவில் இருக்கு, அதை நீ வந்து இஸ்கானுக்கு கீழே எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த சாட்டர்ஜியோட கனவுல குரு மகாராஜோட பேரை சொல்லிட்டாராம். இந்த மாதிரி ஜெயபதாகான்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு, அவர் கையில என்ன ஒப்படைச்சது அப்படின்னு. நான் ஜெகநாதருக்கு ரொம்ப பிரியம் குரு மகாராஜ் மேல. குரு மகாராஜ் தான் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜெகநாதருக்கே இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த சாட்டர்ஜி வந்து நடந்தே வராரு இஸ்கான் கோவில் பார்க்கறதுக்காக. ஸோ குரு மகாராஜுக்கு ஜெகநாதர் வந்து கனவுலயே ரூட் மேப், கூகுள் மேப் எல்லாம் போட்டு காமிச்சிட்டாரு போல இருக்கு, சைக்கிள் எடுத்துட்டு எப்படி போகணும் அங்க அப்படின்னு. ஸோ குரு மகாராஜ் சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து ராஜாப்பூர் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ண இடம், முதல்ல சந்திச்ச இடம் வந்து யோக பீடம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண அந்த ஸ்தலத்துக்கிட்டதான் ரோட்லயே பாக்குறாங்க. இவரு பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டாரு சாட்டர்ஜி, ஓ இவர் தான் ஜெயபதாகாவா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட கேட்கிறான், நீங்க தான் ஜெயபதாகாவா அப்படின்னு. குரு மகாராஜ் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க தான் சாட்டர்ஜியா அப்படின்னு. ஓகே, 2 பேரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் ராஜாப்பூர் கோயிலுக்கு போறாங்க. போன உடனே குரு மகாராஜ் ஜெகநாதரை பார்த்தாரு. பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தம் ஜெகநாதரை பார்த்து, என்ன ரொம்ப அழுக்கு தூசு, ஜெகநாதர் மேல ஒட்டடையெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது குரு மகாராஜ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் பேப்பர்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2 நாளே பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஜெகநாதர் இஸ்கானுக்கு கீழே வந்துட்டாரு. ஸோ இஸ்கானுக்கு கீழே வந்த உடனேயே
குரு மகாராஜ் வந்து ஒரே ஒரு பிரம்மச்சாரியை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அப்பதான் மாதவ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ம். மாதவோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயே பூஜாரிங்க ரொம்ப கம்மி. ஸோ இனி ஒரு கோவிலை எடுத்து மறுபடியும் ஒரு சேவையை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கல் திங். அதனால குரு மகாராஜ் ஒரே ஒரு பிரம்மச்சாரி அனுப்பி வச்சு அந்த பிரம்மச்சாரி கிட்ட சொன்னாரு, நீ கோவிலை மட்டும் சுத்தம் பண்ணி வை, வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு. சோ அந்த பக்தரும் நேரா போய் கோவிலுக்கு போய் எல்லா இடமும் சுத்தம் பண்ணி தொடச்சு கிடச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. குரு மகாராஜ் கண்டிஷன் போட்டுட்டு தான் போனாரு, எக்காரணத்தை கொண்டும் ஆல்டருக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஜெகநாதர் மேல ஒட்டடை ஓட்டுறத வந்து பார்த்ததும் இவரால தாங்க முடியல. ஐயோ என்னடா இவ்வளவு அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு ஈர துணி எடுத்துட்டு ஆல்டருக்குள்ளார குதிச்சுட்டாரு. எல்லாம் சுத்தம் பண்ணி பல இருக்காரு ஜெகநாதர். பலன்னு பண்ணி முடிச்ச உடனே அந்த பக்தருக்கு வந்து ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ நல்ல அந்த இந்த பளபளன்னு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பக்தரால வந்து ஆஹ் பொறுக்க முடியல. சோ உடனே தீபாரதனை தீபத்தை பொருத்தி ஒரு ஊதுபத்தி எடுத்து சரியான மதிய மதிய நேரம், அஹ், யசுமதி நந்தனா பிரஜபர நாகரா அந்த பாட்டை பாடி ஆரத்தி பண்ணிட்டு இருக்கிறாராம். குரு மகாராஜ் ஒரு சிறு தூக்கம் எப்பவும் போடுவாங்க அந்த மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி. சோ அந்த சிறு தூக்கத்துல அயர்ந்திருக்காரு. கனவுல போய் ஜெகநாதர் கேக்குறாரு, ஆரத்தி மட்டும் பண்ணா போதுமா, சாப்பாடு எப்படி போட போற அப்படின்னு. அதை கேட்டு குரு மகாராஜ் பதறி அடிச்சு, என்னடா யாரா இது சாப்பாடு கேக்குறான் நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா அங்க ஜெகநாதர் ஒருத்தர் நம்ம கீழே இருக்காரு, அது என்னாச்சுன்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு குரு மகாராஜ் வராரு. இவர் டான்ஸ் ஆடிட்டு ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ குரு மகாராஜ் பார்த்த உடனே சொன்னாரா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், அஹ்? உங்ககிட்ட சொன்ன விஷயம் கோவில சுத்தம் பண்ண சொல்லி, உன்னை யார் ஆர்த்தி எல்லாம் பண்ண சொன்னா, இப்ப பாரு நீ ஆர்த்தி பண்ண அவர் சாப்பாடு கேட்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஜானனிவாஸ் பிரபு, பங்கஜாங்கிரி பிரபு இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல முடிவு செய்யப்பட்டது, டெய்லி மத்தியானம் ஒருவேளை ஜெகநாதருக்கு ஸ்வீட் ரைஸ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஸ்வீட் ரைஸ் ஆஃபரிங்க்கு ஜெகநாதர் ஒத்துக்கிட்டாரு. அதனால டெய்லி மாயாப்பூர்ல நம்ம இஸ்கான் கோவில்ல குக் பண்ணி எய்தர் ஜானனிவாஸ் பிரபுவோ இல்லைன்னா பங்கஜாங்கிரி பிரபுவோ சைக்கிள்ல போய் அந்த ஸ்வீட் ரைஸ் அங்க ஆஃபர் பண்ணணும். இது வந்து டெய்லி ரொட்டீனா வந்து வச்சுட்டாங்க. சோ இப்படியே அந்த ஜெகநாதர் காலங்கள் போய்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்வீட் ரைஸ் பாஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு முஸ்லீம் நபருக்கு கொடுக்க அவர் தூக்கி போட தெரியும் தானே, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே இந்த பாஸ்ட் டைமும்? ஓகே. இல்லைங்க பிரபு. இல்ல கடைசியில அந்த பிரபு, மாதிரி நிறைய இல்ல ஜெகநாதர் பிரபு. லீலைகள் வந்து தெரியாதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் மூலமா எக்கச்சக்கமான லீலைகள் அந்த ஜெகநாதர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நாள் ரீசெண்டா நான் ஒரு கிளாஸ் குரு மகாராஜோட கிளாஸ் கேட்டேன். அந்த கிளாஸ்ல வந்து இந்த ஜெகநாதர் எவ்வளவு நாட்டி அப்படிங்கறத வந்து குரு மகாராஜ் சொல்லியிருப்பாரு. So என்ன ஆயிடுச்சு, ஜெகநாதரோட கோவில் கட்டுமானத்துக்காக குரு மகாராஜ் சிமெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க, 50 மூட்டை சிமெண்ட். இதை நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன், கேட்டிருந்தாலும். நானே இதை ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன் இந்த பாஸ்ட் டைம். 50 மூட்டை சிமெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல சிமெண்ட் வாங்குறதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் கிடையாது, அதுவும் கவர்மெண்ட் சிமெண்ட் தான் கிடைக்கும். ரேஷன் கார்டு எல்லாம் வச்சு எழுதி தான் வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கிற டைம் சிமெண்ட்டுக்கெல்லாம். ஸோ குருமராஜ் ஏதோ கஷ்டப்பட்டு 50 மூட்டை சிமெண்ட் வாங்கி பக்கத்துல இருக்கிற குடோன்ல வச்சிருக்கிறாரு. காலையில போய் குடோன் பார்த்தா குடோன் காலியா இருக்கு. குடோனே இல்ல, குடோனோட சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அஹ் உங்க எல்லாருக்குமே தெரியும் மாயாபுரில நரசிம்மர் எதுக்கு வந்தாருன்னு இல்லையா? திருடனுங்க நிறைய இருக்காங்க, முஸ்லிம்ஸ் திருடர்கள். ஸோ குடோனே காலி.
ஒண்ணுமே இல்ல, ஒரு பேக் கூட இல்ல, அந்த சிமெண்ட் இருந்த தடையுமே இல்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு போயிட்டாங்க. சோ குரு மகாராஜ் மலைச்சு தாளலையாம். நேரா போய் ஜெகநாதர்கிட்ட சொல்லிட்டாராம், பாரு உங்களுக்காக நாங்க சிமெண்ட் வாங்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிமெண்ட் மூட்டையை கூட காணோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா குரு மகாராஜ் கிருஷ்ணநகர் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. போன உடனே போலீஸ்காரன் வந்து சொன்னானா, என்னையா என்னென்னமோ கேஸ் எடுத்துட்டு வராங்க, நீ சிமெண்ட் மூட்டையை காணோம்னு சொல்லி கேஸ் கொண்டுட்டு வர, போ போ பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சிய போக்குல பதில் சொல்லி இருக்காரு. சோ குரு மகாராஜ் எனிவே நம்ம சைட்ல நம்மளும் தேடுவோம்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் சர்வெண்ட்ஸ் டிவோர்ஸ் எல்லாம் வச்சு தேட வச்சிருக்காரு. பட் யாருக்கும் கிடைக்கல. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. தேடி தேடி நொந்து போயிட்டாங்க. குரு மகாராஜ் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சடனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹோல் ராஜாப்பூர்ல கிட்டத்தட்ட 200-300 போலீஸ்காரங்க, பயங்கரமான போலீஸ்காரங்க, பெரிய பெரிய ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மிலிட்ரி எல்லாம் அங்க வந்து நிக்குது. சோ அங்க இருக்கிற பூஜாரிங்க குரு மகாராஜுக்கு தெரியப்படுத்துறாங்க, குரு மகாராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹையர் ஆபீசர் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நாங்க கேட்ட எங்கள்கிட்ட எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குரு மகாராஜுக்கு தகவல் வருது. குரு மகாராஜ் உடனே என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி நேரா வந்தாரு. வந்த உடனே குரு மகாராஜ் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் பிரசாதம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, கிச்சடி செய்யுங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணநகர் போலீஸ்ல வந்து குரு மகாராஜ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா, அந்த போலீஸ்காரரும் வந்திருந்தாரு. குரு மகாராஜ் போய் கேட்டாராம், என்னாச்சு இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி வந்து இந்த கிராமத்துக்குள்ளார அடைஞ்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு. சோ கிட்டத்தட்டமா காலையில இருந்து சாயந்தரம் 2-3 மணி வரைய, மதியம் 3 மணி வரைய சல்லடை போட்டு தேடி இருக்காங்க அந்த மொத்த கிராமத்திலையும். அவன் இல்லை. சோ கடைசியில இந்த கிருஷ்ணநகர் போலீஸ்கார் போய் வீடு வீடா ஏறி எல்லாம் தொலைவி போய் எல்லாரும் பண்ணி பார்த்திருக்காங்க, இந்த தீவிரவாதி இல்ல. சோ கடைசியில அந்த கிருஷ்ணநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த போலீஸ்காரரு குரு மகாராஜ பார்த்து, உன்னோட சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னாரோட வீட்டுலதான் இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் வந்து சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறமா குரு மகாராஜ் இந்த போலீஸ்காரருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க நம்ம டிவோர்ஸை வச்சு குரு மகாராஜ் சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டாராம். தூக்கிட்டு வந்துட்டு குரு மகாராஜ் சொன்னாரா, 50 மூட்டை சிமெண்ட்டுக்கு மிலிட்ரிக்காரனே வரவழைச்சிட்டாரு குரு. இந்த போலீஸ்காரன் அவ்வளவு அலட்சியமா இருந்தா மிலிட்ரிய வரவழைச்சு அதை தேட வச்சிருக்காரு. சோ குரு மகாராஜுக்கும் அந்த ஜெகநாதருக்கும் இருக்கிற சம்பந்தம், கிருஷ்ணா கிருஷ்ணா அவ்வளவு லீலைகள். ஜெகநாதர் மட்டும் இல்ல, ஹோல் மாயாப்பூர் இன்னும் உலகத்தை பல்வேறுல தரப்புல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வந்து குரு மகாராஜோட அந்த சம்பாஷணை வந்து அது அலாவியான ஒரு பிரியம். இந்த கிளாஸ கேட்டுட்டு, குரு மகாராஜ் கிளாஸ கேட்டுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம வந்து தாசிய பாவத்துல இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா ஜெகநாதர் வந்து தன்னோட பக்தர் வருத்தப்படுறாருங்கிறதுனால மிலிட்ரி வரைய வரவழைச்சிருக்காரு பாருங்க. கிருஷ்ணா. சோ நான் கிளாஸ கேட்டு இந்த கிளாஸ பத்தி யோசிக்கும் போதெல்லாம் சிரிப்பேன். அந்த ஜெகநாதர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், ஏன்பா 50 மூட்டை சிமெண்ட்டுக்காக அவ்வளவு பேரை வரவழைச்சிட்டிய நீ. கிருஷ்ணா கிருஷ்ணா. சோ குரு மகாராஜ் வந்து அவ்வளவு பிரியம் அந்த ஜெகநாதர் மேல. அந்த கிரிராஜ் பாஸ் டைம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாதவ் கிட்ட இருக்காருல்ல ஒரு பெரிய கிரிராஜ், பார்த்திருக்கீங்களா? ராதா மாதவ் கிட்ட இருப்பாங்க. தெரியாது அந்த பிரபு. பெரிய அந்த பெரிய கிரிராஜ் வந்து ஆக்சுவலா வந்து ராஜாப்பூருக்கு தான் போக வேண்டியது. ஏன்னா அவங்க வந்த உடனே ஜானனிவாஸ் பிரபு வந்து சொன்னாங்க, இல்ல இல்ல இங்க வச்சு இவரை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பெரிய லெவல்ல வர்ஷிப் போயிட்டு இருக்கு, இவரையும் கொண்டுட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால சரியா பாத்துக்க முடியாது,
அதனால அவரை ராஜாப்பூருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ராஜாப்பூருக்கு அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அந்த கிரிராஜ் முதல்ல ராஜாப்பூருக்கு போனாராம். போயிட்டு ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணிக்கு போகா எடுத்துட்டு வராங்க தட்டுல. ஒரு 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 போகா தான் எடுத்து கொண்டு வந்து ஜெகநாதர் முன்னாடி வச்சுட்டு அந்த பூஜாரி மந்திரங்களை சொல்றதுக்கு அர்க்கியம்பாத்தியம் கொடுத்துட்டு மணி அடிச்சு மந்திரத்தை ஆரம்பிக்கிறாரோ அதுக்குள்ளார கிரிராஜ் மொத்த பிளேடையே சாப்பிட்டுட்டாராம். பிரசாதம் ஒன்றுமே இல்ல. ஏன்னா ஜெகநாதர் கொஞ்சம் ஃபார்மல். ஃபார்மல்னா அந்த தட்டுல என்னென்ன வச்சிருக்காங்க, வடை வச்சாங்களா, சாம்பார் ஊத்துனாங்களா, தால் வச்சிருக்காங்களா, அவருக்கு பிடிச்ச அந்த தேங்காய் போட்ட ஸ்வீட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கிரிராஜ் அப்படி இல்லைல்ல, வந்த உடனே அணியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி வாயில போட்டாரு. சோ அன்னைக்கு நைட்டே வந்து பூஜாரியோட கனவுல போய் ஜெகநாதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த பையனை இங்க இருந்து தூக்கு, எனக்கு வைக்கிற போகா வந்து நீ மணி அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளார சாப்பிட்டுறான், எனக்கு போகா இல்ல, நீ தூக்கு அப்படின்னு. சோ இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா வந்து குரு மகாராஜிட்ட வந்து சொல்லியிருக்காரு. குரு மகாராஜ் இந்த மாதிரி கிரிராஜ் கம்ப்ளைண்ட் பண்றாரு கனவுல வந்து அப்படின்னு. குரு மகாராஜ் சொன்னாராம், சரி ஓகே இருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அந்த யோசிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாளும் ஜெகநாதர் வந்து ஒண்ணுமே சாப்பிடல. மத்தியானம் வைக்கிறதெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே இவர் முழுங்கிடுறாரு கிரிராஜ். சோ அதுக்கப்புறம் குருமராஜ் ஜானகிவாஸ் பிரபு பங்கஜாங்கிரி பிரபுட்ட எல்லாம் சொல்லி 2 தனித்தனி பிளேட்டு கொடுங்க. சோ ஜெகநாதருக்கு ஒரு பிளேட்டு, கிரிராஜுக்கு ஒரு பிளேட்டு அப்படின்னு சொல்லி 2ம் தனித்தனி பிளேட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 தனித்தனி பிளேட்டு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ கிரிராஜ் வந்து அவரோட பிளேட்டை முதல்ல சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஜெகநாதரோட பிளேட்லயே கை வச்சிருவாரு. ஜெகநாதர் பார்த்தாரு, நேரா குருமராஜ் கனவுலயே போயிட்டாரு. ஐயோ, முதல்ல அவரை இங்க இருந்து தூக்குங்கப்பா, அவரோடதையும் சாப்பிட்டுறாரு, என்னோடதையும் சாப்பிட்டுறாரு, தூக்குங்கப்பா அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் கண்டினியூ ஆனதுனால ஜானனி வருஷம் கிட்ட சொல்லி, இல்ல பிரபு அங்க வச்ச 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, அதனால தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி ராதமாதவ கிட்ட வந்துட்டாங்க அவங்க. சோ இப்படிதான் வந்து கிரிராஜ் வந்து ராஜாப்பூர்ல இருந்து இங்க வந்தார். அதுக்கப்புறம் ஒரு மாதாஜி கொண்டுட்டு வந்து மறுபடியும் இன்னொரு சின்ன கிரிராஜ் மூர்த்தியை ராஜாப்பூர்ல வச்சிருக்காங்க. பட் அவர் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால சண்டை வர்றது இல்லையே என்னமோ தெரியல. ஆனா குரு மகாராஜ் வந்து சொன்னது 2 தனித்தனி பிளேட் வச்சிருங்க, சண்டை போட மாட்டாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிருங்க, இது உன்னோடது இது உன்னோடது, இதுதான் நீ சாப்பிடணும்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பெரிய கிரிராஜ் மூர்த்தி வந்து ராஜாப்பூர்ல இருந்து மாறி இங்க வந்துட்டாங்க. சோ இது மாதிரி நிறைய லீலைகள் வந்து பண்ணியிருக்காரு ஜெகநாதர். அதுக்கப்புறம் இது பங்களாதேஷ்ல நடந்த ஒரு லீலை. சோ குரு மகாராஜ் வந்து பங்களாதேஷ்க்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. இங்க இருந்து பிரச்சார நோக்கத்துக்காக குரு மகாராஜ் பங்களாதேஷ் போயிருக்காங்க. அப்ப போனப்போ குரு மகாராஜ் வந்து ஒரு கிராமத்துல போய் பிரச்சாரம் பண்ணணும். அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் அங்கதான் கொடுக்கணும், அதுதான் பிளான். சோ சடனா போய்கிட்டே இருந்த குரு மகாராஜ் வலது பக்கம் திரும்புறதுக்கு பதிலா இடப்பக்கம் திரும்பி அந்த கிராமத்தை மாத்தி போயிட்டாரு. அந்த கிராமத்துக்குள்ளார நேரா போறாரு. போனா ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ளார குரு மகாராஜ் பூந்துட்டாரு. அங்க ஒரு பக்தர், அந்த பக்தரே என்கிட்ட சொன்ன லீலை இது. பட் எனக்கு அவரோட பேர் ஞாபகம் இல்லை. ஏன்னா இதை நான் கேட்டது வந்து 2013 இந்த பாஸ்ட் டைம் அந்த பக்தர் மூலமா நான் கேள்விப்பட்டது. நேரா அவரோட வீட்டுக்குள்ளார குரு மகாராஜ் போயிட்டாரு. அந்த பக்தருக்கு மீதி பேர் மேல ரொம்ப கோவம். சொல்லாம கொள்ளாம குரு மகாராஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குரு மகாராஜ் வீட்டுக்குள்ளார போனதும் குரு மகாராஜுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் அவர் செஞ்சாரு. மாதிரி
பாத பூஜை செய்யறது, அவரை உட்கார வைக்கிறது, ஆசனம் கொடுத்தாரு, குரு மகாராஜ் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. குரு மகாராஜ் அவர்கிட்ட கேட்டாராம், நீ சாலகிராம் வர்ஷிப் பண்றியா அப்படின்னு. ஆமா குரு மகாராஜ் அப்படின்னு. யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா சாலகிராம் வர்ஷிப் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்லையே குரு மகாராஜ், யாரோ ஒரு பக்தர் வந்தாங்க நேபாளத்துல இருந்து, அவங்க கொடுத்தாங்க, இதை வர்ஷிப் பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால நான் வர்ஷிப் பண்றேன் அப்படின்னு. குரு மகாராஜ் அந்த பக்தர்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ பாட்டி என்கிட்ட பர்மிஷன் வாங்காம சாலகிராம் வர்ஷிப் பண்ற. அஹ், இப்ப சாலகிராம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ வந்து அவங்களுக்கு தண்ணி வந்து வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி அபிஷேகம் பண்றியா, பால் எல்லாம் சரியா கொடுக்கறது இல்லையா, அப்புறம் நெய்வேத்தியமும் சரியா பண்றது இல்லையா, ஸோ அவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு குரு மகாராஜ் கிட்ட வந்து சாலகிராம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்தர் என்ன நினைச்சிட்டாரு, மீதி இருக்கிறவங்க தான் குரு மகாராஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீதி பேர் மேல கோவப்பட்டுட்டாரு. அவங்க நேரடியா குரு மகாராஜ் இருக்கும்போது கோவப்படல. ஸோ அவர் மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு, என்கிட்ட சொல்லாம முதல்ல என் குரு மகாராஜ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இப்ப சாலகிராம் வர்ஷிப் பண்றேன்னு வேற போட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சிட்டே இருக்காரு. ஸோ அப்போ குரு மகாராஜ் வந்து வெளிப்படையாவே சொன்னாராம். வங்காள மொழியில வந்து குரு மகாராஜ் சொன்னாங்களாம், யாரும் என்கிட்ட எல்லாம் சொல்லல, யாரும் என்னை கூட்டிட்டும் வரல, நான் வந்து அந்த கிராமத்துல பிரீச்சிங்க்கு போக வேண்டியவன், சடனா வந்து இந்த பக்கம் வந்து வழி மாறி வந்துட்டேன், வழி மாறி வரும்போது என்கிட்ட வந்து சாலகிராம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு ப்ராப்பரான வர்ஷிப்பிங் மெத்தட சொல்லி கொடுக்க சொல்லி என்கிட்ட சாலகிராம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் சாஷ்டாங்கமா குரு மகாராஜ் காலில் விழுந்து, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க குரு மகாராஜ், நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ குரு மகாராஜ் அந்த சாலகிராம் விக்கிரகத்தை எடுத்து அவங்க வந்து குரு மகாராஜ் வந்து சொல்லி கொடுத்தாங்களாம், வெறும் தண்ணியும் துளசியும் மட்டும் போட்டு டெய்லி அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொன்னாங்களாம். ஸோ அப்ப சாலகிராம்கிட்ட குரு மகாராஜ் வேண்டிக்கிட்டாங்களாம், இவர் இருக்கிற இந்த நிலைமையில, ஏன்னா குடிசை வீடு, அஹ், இவர் இருக்கிற நிலைமையில வந்து நீங்க ரொம்ப ஆப்புலண்டா எல்லாம் இவர்கிட்ட சேவையை எதிர்பார்க்காதீங்க. ஸோ அவர் ஏதோ மினிமலா வந்து கங்கா வாட்டர்ல வந்து துளசியை போட்டு டெய்லி ஆஃபர் பண்ணுவாரு, நீங்க அந்த சர்வீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாலகிராம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. ஸோ இது அந்த பக்தரே 2013 நான் மாயப்பூர்ல இருக்கும்போது என்கிட்ட, நாங்க ஆர்கைவ்ஸ்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட இந்த பாஸ்ட் டைம் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி குரு மகாராஜுக்கும் விக்கிரகங்களுக்கும் ரொம்ப அலாவியான சம்பந்தம் வந்து எப்பவுமே உண்டு. அதே மாதிரி இன்னொரு தடவை மாயாப்பூர்ல குரு மகாராஜ் வந்து ப்ரீச்சிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு, சரியான சம்மர், இது வந்து மே மாசம், நரசிம்ம சதுர்தசி. யாரெல்லாம் நரசிம்ம சதுர்தசிக்கு மாயாப்பூர்ல இருந்திருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கும் தெரியுங்களா வெயில்? பக்தி மாதாஜிக்கு வெயில் எக்ஸ்ட்ரீம் வெயில், வெயில்னா சாதாரண வெயில் இல்லை. மே மாசம் வெயில் எல்லாம் வந்து ஷோ, நீங்க வீட்டுல இருந்து படிக்கட்டு இறங்கி போகணும்னா உங்களுக்கு கொடை வேணும், வீட்டு படிக்கட்டு இறங்கணும்னா, ஏன்னா அப்படி கொளுத்தும் வெயில். ஸோ குரு மகாராஜ் ப்ரீச்சிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நேரா குரு மகாராஜ் எங்க வெளியில போனாலும் சரி, அவரோட ஃபர்ஸ்ட் பிரைம் டியூட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, மாயப்பூருக்குள்ளார வர்றாங்க அப்படின்னா முதல்ல போய் ராதமாதவ போய் தர்ஷன் பண்ணிட்டு, ராதமாதவும் நரசிம்மரையும் தர்ஷன் பண்ணிட்டு, பிரபுபாதருக்கு ஆஃபரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குரு மகாராஜ் வந்து மேல அவரோட ரூமுக்கு போவார். ஸோ கீழே இறங்கி ராதமாதவ் தர்ஷன் பண்றதுக்காக போயிருக்காரு. போன உடனே ராதமாதவ் பார்த்தாராம்,
பார்த்துட்டு பக்கத்துல பத்ர பலராம் பிரபு வந்து இருந்திருக்காங்க. பத்ர பலராம் பிரபுட்ட சொன்னாங்களாம், நீ போய் ஜானனிவாஸ் பிரபு பங்கஜாங்கிரி பிரபுட்ட கேளு, ராதா மாதவுக்கு வந்து காட்டன் துணி போடணும்னா எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சொல்லிட்டு குரு மகாராஜ் ராதா மாதவுக்கு ஒபேசன்ஸ் பண்ணிட்டு மேல அவரோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பத்ர பலராம் பிரபு ஜானனிவாஸ் பிரபுட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி குரு மகாராஜ் கேட்க சொல்றாரு, காட்டன் துணி வந்து ராதா மாதவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாரு, அது எவ்வளோன்னு கேட்க சொன்னாரு அப்படின்னு. பத்ரா பலராம் பிரபு விசாரிச்சிருக்காங்க. இப்போ ஜானனிவாஸ் பிரபு சொன்னாங்க 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரும் காட்டன் ட்ரெஸ்ஸுன்னா அப்படின்னு. ஸோ பத்ர பலராம் பிரபு வந்து குரு மகாராஜ் கிட்ட வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி 4000த்துல இருந்து 5000 ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே குரு மகாராஜ் வந்து சொன்னாங்களாம், சரி இந்த டொனேஷன் வந்து இருக்குல்ல அதுல இருந்து எடுத்து அந்த படத்தை ஜானனிவாஸ் பிரபுட்டு கொடுத்துரு அப்படின்னு. ஸோ கொண்டுட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ராதா மாதவ் இவங்களுக்கு வந்து அப்ப வந்து பஞ்சதத்துவ பெரிய விக்கிரகங்கள் கிடையாது, சின்னவர் மட்டும்தான் உண்டு. ஸோ கொண்டுட்டு போய் குரு மகாராஜ் வந்து பணம் கொடுக்க சொன்னதாக ஜனனிவாஸ் பிரபுட்ட கொடுத்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு காட்டன் ட்ரெஸ் வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க. போய் குரு மகாராஜ் போய் தர்ஷன் பண்ணும்போது கூலா ஃபீல் பண்ணாராம். அப்ப வந்து பத்ர பலராம் பிரபு குரு மகாராஜ் கிட்ட கேட்டாங்களாம், குரு மகாராஜ் இது என்ன இந்த டெய்லி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ரொம்ப சிம்பிளா போட்டு வச்சிருக்கிறாங்க காட்டன் ட்ரெஸ்ல, நீங்க ஏன் இப்படி யோசிச்சீங்க அப்படின்னு. அப்ப குரு மகாராஜ் சொன்னாங்களாம், அன்னைக்கு ப்ரீச்சிங் போயிட்டு வரும்போது நமக்கே இந்த சூடா இருக்கு, அதுவும் ராதா மாதவுக்கு வந்து சில்க்ல வேற அன்னைக்கு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஸோ அது வந்து ரொம்ப அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குரு மகாராஜ் சொன்னாங்களாம். ஸோ ஜானனிவாஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்டாராம் யாரு, பத்ர பலராம் பிரபு. அவர் சொன்னாருன்னு சொல்லி நல்லா ஆப்புலட்டான ட்ரெஸ்ஸை நீங்க போய் சிம்பிளா மாத்திட்டீங்க அப்படின்னு. அப்ப ஜானனிவாஸ் பிரபு சொன்னாங்களாம், எப்ப அவங்க 2 பேரும் டெய்லி பேசிக்கிறவங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுதான் நம்மளோட வேலை, அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அவங்க காட்டன்ல போட சொன்னா காட்டன்ல போடுவா, உள்ளுல போட சொன்னது சொல்லுவா. அவங்க 2 பேரும் என்னமோ அண்டை வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார மாதிரி டெய்லி பேசிக்குவாங்க, நமக்கு அந்த தலைவலியெல்லாம் வேண்டாம், சொன்னதை மட்டும் செய்வோம் அப்படின்னு ஜானனிவாஸ் சொன்னாங்களாம். சோ குரு மகாராஜுக்கு வந்து விக்கிரகங்களோட பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்மளே அதை கவனிச்சிருப்போம். மேபி விஸ்வேஸ்வரி மாதாஜி எல்லாம் கவனிச்சிருக்கலாம். கோயம்புத்தூர் ரத யாத்திரையில வரும்போது ஜெகநாதரோட பேசுற விஷயங்களை எல்லாம் வந்து கவனிச்சுக்கலாம். குரு மகாராஜுக்கு ரத யாத்ரா சுவாமி அப்படிங்கிற பேரே உண்டு. உம் உலகத்துல எங்க ஜெகநாதர் ரத யாத்திரை நடந்தாலும் நல்லா ஓடிடுவாரு. நீங்க தமிழ்நாட்டு பக்தர்கள் யார வேணா கேளுங்களேன், ஏதோ ஒரு சில பேர் தான் வந்து மாறி சொல்லுவாங்க. பட் 100க்கு 80%, 80 இல்ல 90% பக்தர்கள் வந்து உங்களுக்கு பிடிஞ்ச விக்கிரகம் யாருன்னு கேட்டா உடனே அவங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை ஜெகநாதர் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க ஏன். ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க ரத யாத்திரா வந்து ஒரு லைனா நடக்கும். இந்த சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் இதெல்லாம் எங்களுக்கு ரத யாத்திரானாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு ஜென்ரலாவே எங்களுக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு பிரபு. எங்களுக்கு வந்து ஜெகநாதர் தான் இதுங்கிறது எங்களுக்கு தெரியுது. பூரிக்கெல்லாம் போனது கிடையாது அப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல. இருந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஜெகநாத் பல்தேவ. ஹரே கிருஷ்ணா Very பிரபு. good. வேற யாராவது வாங்க. என்ன ஜெகநாதர் தான் பக்தர்கள் ஒரு கஷ்டம்னு ஓடோடி வர்றாரு, அதனால எல்லாருக்கும் ஜெகநாதர் பிடிக்கும். ஹரே கிருஷ்ணா. ஆனா ரத யாத்திரை வந்தா குரு மகாராஜ் வருவார் பிரபு. மாலதி ஸ்ரீ பிரதா மாதாஜி. தேர் இழுக்கலாம் பிரபு, நாம கூட என்ன கிட்ட என்ன தேர்ல மாதாஜி பார்க்கலாம் கை பார்க்கலாம். உயர்த்தி இருக்கீங்க மாலதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஜெகநாதர் அணுகிறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு பிரபு.
யார் வேணாலும் எங்க வேணாலும் வச்சு ஒரு கொண்டாடலாம். குருமராஜ் வந்து அந்த ரத யாத்திரையில ரொம்ப சந்தோஷமா கீர்த்தன் பண்ணிட்டு இந்த பெரிய டர்பன் அவரோட ஆஜானு பாகுவான தோற்றம். அப்ப அவருக்கு அந்த கடையில கோயம்புத்தூர் ரத யாத்திரையில நான் நிறைய பேர்த்து நான் கலெக்ஷனுக்கு போவேன் ஸ்ட்ரீட்ல. அப்ப அவங்க கேட்டு அந்த பெரிய சுவாமி குருமராஜுக்கு ஸ்ட்ரோக் வந்த பின்னாடி நான் கலெக்ஷன் போயில அவங்க கேட்டாங்க, ஒருத்தர் பெரிய சுவாமி ஒருத்தர் வருவாரே அவர் ஏன் இப்ப வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவு வந்து ஹரி ஹரி எல்லாருக்கும் வந்து குருமராஜ் வந்து குருமராஜ்னால அவங்க எல்லாரும் ரதத்துல ஜெகநாதரை பார்க்க வருவாங்க. ஹரே அந்த கிருஷ்ணா. ரமாரகிரி மாதாஜி. பிரபு, எனக்கு எப்படின்னா எனக்கு சேவை கிடைக்கும் பிரபு. அவர் நல்லா சாப்பிடுவாரு, அவர் நல்லா சமைச்சு சமைக்க வைக்கலாம். வேற எந்த சேவையும் தெரியாது. அட்லீஸ்ட் இதையாச்சும் செஞ்சாலும் அது கவரலான்னு. அப்புறம் அப்புறம் அவர் சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு ஜெகநாதரை பிடிக்கும் பிரபு. எனக்கு அப்படிதான் வெரி மாதாஜி குட். எங்களுக்கு அது மாதிரி விசேஷர மாதாஜி எனக்கு சேவை கொடுத்தாங்க. அவங்க மேல இருந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க, நான் குட்டி குட்டி சேவை அது மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்படித்தான் ரத யாத்திரை எங்களுக்கு இந்த அழைச்சிட்டு போய் எங்களை எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி ரத யாத்திரை வருது, ஸ்நான யாத்திரை வருதுன்னு சொல்லி எங்க ஊர்ல இருந்து நாங்க பக்தர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போனோம் பிரபு. அப்படி எங்களை ஹரி ஹரி. கவர்ந்தவர். அதனால ரொம்ப பிடிக்கும் ஜெகநாதர்னா. லலிதா சுந்தரி மாதாஜி ஏதோ மெசேஜ் கை நன்றி ரைஸ் பிரபு. பண்ணியிருந்தீங்க. ஹரே கிருஷ்ணா. துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. அந்த அன்னைக்கு ஃபுல் டே அங்க கூடவே இருக்கல, பகவானோடய இருக்கல, நிறைய சேவை ஹரே செய்யலாம். கிருஷ்ணா. மற்ற நாள் போற வந்துடுற, போக முடியாது போயிருது. அதனால தேர் இருக்கலாம், நம்ம இந்த நைவேத்தியம் நிறைய செஞ்சுட்டு போகலாம், கூடக்குள்ளேயும் கூட்டிட்டு போகலாம், வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போகலாம், பொழுது வரைக்கும் இருந்துக்கலாம். பகவான் கூட மாலதி இருக்கிறோம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. கரெக்டான்னு தெரியல குருஜி. நம்ம குருமராஜருக்கு வந்து உலகம் பூரா பக்தர்கள் இருக்காங்க. அப்போ உலகம் பூரா இருக்கிற பக்தர்களுக்கும் குருமராஜ் பிடிக்கும். குருமராஜருக்கு ஜெகநாதர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே ஜெகநாதரை பிடிக்கலாம் பிரபுஜி. அப்படி அதுதான் நான் நினைக்கிறேன் அதுதான் பிரபுஜி. மெயினா நான் எதிர்பார்த்தது. ம். யாரோ ஜெகநாதரே வந்திருக்காரு, SSDD. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரபு. எனக்கு ஜெகநாதர் சுபத்ரா மாய் இவங்களை பார்க்கும்போது அது பொம்மை குட்டி மாதிரி தான் இருக்கும் பிரபு. அதனால அந்த மாதிரி எனக்கு தோணுது பிரபு. ஹரே ஹரி கிருஷ்ணா. ஹரி. ஆக்சுவலா குரு மகாராஜுக்கு வந்து ஜெகநாதரை ரொம்ப பிடிக்கும். குரு மகாராஜுக்கு பிடிக்கும். ம். அதே மாதிரி ஜெகநாதருக்கு குரு மகாராஜை ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம இந்த குரு கனெக்ஷன்ல இருக்கிறதுனால நம்மள வந்து ஜெகநாதர் ரொம்ப அட்ராக்ட் பண்றாரு. எல்லா விக்கிரகங்களையும் விட நீங்க போய் எந்த பக்தர்கிட்ட போனாலும் சரி, ரொம்ப சுலபமா ஜெகநாதர் பத்தி ஏதாவது ஒரு பாஸ்ட் டைம் கண்டிப்பா சொல்லிடுவாங்க. சோ அது குரு மகாராஜுக்கும் ஜெகநாதருக்கும் உள்ள சம்பாஷணை அது தனி அலாவியான ஒரு பிரியம். இப்ப ரீசெண்டா குரு மகாராஜ் நாங்க எல்லாம் சென்னையில இருந்தோம்ல, அப்போ சென்னையில நடந்த ஒரு லீலை. ம். ஏற்கனவே சென்னை ஜெகநாதர் நிறைய குரு மகாராஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆஹ் அநேகமா 2016ன்னு நினைக்கிறேன். 2016 ரத யாத்திரா. பா, இப்ப நினைச்சாலும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு பக்தர் வந்து ஜெகநாதருக்கு கொஞ்சம் டர்பன் எல்லாம் பண்ணுவாரு. அந்த கிரீடம் ஜெகநாதருக்கு அலங்காரம் பண்ணுவாரு. அந்த தலையில ஃபோம் வச்சு அந்த ஃபோம்ல வந்து ஊசி குத்தணும். ஸோ ரத யாத்திரை அன்னைக்கு அந்த பக்தர் கொஞ்சம் ஓவரா அலங்காரம் பண்ணிட்டாரு போல இருக்கு, பாவம். அவரு கொஞ்சம் புதுசு இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டு பூஜாரி தான். பட் வந்து ஆஹ், ஏதோ பதஷ்டத்துல இருந்திருக்காரா என்னன்னு தெரியல. அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவரா அலங்காரம் பண்ணிட்டாரு. அதுல அந்த அந்த முக்குட் பீஸ் எல்லாம் நிக்கணும். முக்குட் பீஸ்னு தெரியும்ல, அலங்காரத்துக்கு அங்கங்க இங்க வச்சிருப்பாங்க எல்லாம் தலைமையில. அதை குத்துறதுக்காக ஊசி பயன்படுத்தணும், இந்த பின்னு. சோ அவர் ரொம்ப வேகமா குத்திட்டாரு போல இருக்கு. அது ஜெகநாதர் தலையில போய் குத்திருச்சு. குத்தி அந்த டர்பனை தூக்கும்போது ஜெகநாதர் ரத்துல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த கிரீடத்தை கழட்டிட்டு அப்புறம் ஜெகநாதரை கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டர்பனை தூக்கும்போது அந்த பின்னு வந்து குத்துன இடம் பெயிண்ட் உருவிட்டு வந்துருச்சு. ஐயோ, கேக்குற நமக்கே உயிர் போகுது. ஐயோ அப்படின்னு கதறோம் நம்மளே.
ஜெகநாதர் என்ன மாதிரி வழி அனுபவிச்சிருப்பாரு. குருமராஜ் வீல் சேர்ல இருக்காரு, போய் சொல்லிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி என் மண்டையை உடைச்சிட்டாங்க பாரு. குருமராஜ்கிட்ட காமிச்சிருக்காரு, பாரு இந்த இடத்துல பெயிண்ட் உறிஞ்சிருச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க அவர். குருமராஜ் உடனே சுமித்ரா பிரபுவையும் ராதிகா மாதாஜியும் கூப்பிட்டாங்க. ராதிகா தானே பேர்? இல்ல தெரியல, பேர் தெரியல. சுமித்ரா பிரபுவையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு குருமராஜ் சொன்னாங்களாம், இன்னைக்கு ஜெகநாதருக்கு யார் அலங்காரம் பண்ணது அப்படின்னு. அப்புறம் ஒரு பக்தரை கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. கொஞ்சமா யோசிக்கிறியா? என்னோட வாய்ஸ் லோவாகுதா? ஓகே. கொஞ்சமான யோசிக்கிறியா நீ? இல்ல பிரபு, நல்லா ஜெகநாதருக்கு இப்படியா சேவை பண்ணுவ? அவர் மண்டையில பின்ன குத்தி அவர் மண்டை வலிக்குதுன்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் போய் முதல்ல போய் ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. கேட்டுட்டு மஞ்சள் எடுத்து அந்த ரெமெடி ஆன்டிபயோட்டிக் என்ன இருக்கோ அதை உடனே பண்ணுங்க. அப்பதான் சாப்பிடுவாராம், இல்லைன்னா சாப்பிட மாட்டாராம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஜெகநாதருக்கு அந்த மெடிசன் எல்லாம் ரத்திலே வச்சு ஒரு ஆயின்மெண்ட்டை தடவி விட்டு மறுபடியும் அந்த டர்பனை எடுத்துட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணி அந்த இடத்த சரி பண்ணிட்டு ஜெகநாதர் ரத்துல இருந்து இறக்கி கூட்டிட்டு வர்றாங்க. குருமராஜ் வந்து ஸ்டேஜ் மேல உட்கார்ந்து இருக்காரு. ரத்துல இருந்து இறங்கி வரும்போது கோலோகா பிரபு அந்த டைம்ல இருக்காங்க, நைட் ஷிஃப்ட் பாக்குற கோலோகா பிரபு. சோ அவர் தான் ஜெகநாதரோட நீங்க தானே பிரபு, வலது. நீங்க தானே பிரபு அது? இல்ல இன்னொரு கோலோகா பிரபு, நான் இல்ல. ஓகே நைட் ஓகே. ஷிஃப்ட் அவர் இன்னும் எனக்கு முன்னாடி ஒரு கோலோகா இருந்தார். நான் வந்து ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா ஆல்டர்ல வந்து உட்கார்ந்தா ரிசீவ் பண்றதுக்காக அங்க நிக்கிறேன் நான். அப்ப குருமராஜ் சர்வெண்ட் எல்லாம் கிடையாது. அந்த பாக்கியமும் கொடுக்கல ஜெகநாத், எனக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. சோ அங்க ஜெகநாத் வராரு. குருமராஜ பார்த்த உடனே ஜெகநாத் பயங்கர குஷி ஆயிட்டாரு. அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆயிருக்கு, நீங்க பார்க்கலாம். சென்னை ரத யாத்திரால பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்து கவுந்து ஆடுவார் ஜெகநாத். இப்படி நார்மலா டிவோட்டிஸ் வந்து இப்படி ஆட்டி ஆட்டி கூட்டிட்டு வருவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தலையை கீழே கொண்டுட்டு போய் மேல கொண்டுட்டு வந்து, தலையை கீழே கொண்டுட்டு போய் மேல கொண்டுட்டு வந்து ஜெகநாதரை பார்த்த உடனே குருமராஜை பார்த்த உடனே ஜெகநாத் பயங்கர குஷியாகி செம்மையா ஆடிட்டு இருப்பாரு. ஆடி முடிச்சதும் வந்து ஆல்டர்ல உட்கார்றதுக்காக அங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, முதல்ல போய் நைவேத்தியம் கொடு அப்படின்னு. ஸோ நைவேத்தியத்துக்காக மறுபடியும் வெளியில கொண்டுட்டு வந்து வெளியில ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. அங்க உட்காந்து ஜெகநாத் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்தாரு. சூப்பரா கிளாஸ் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஜெகநாத் இது சென்னை இஸ்கான்ல நடந்த ஒரு லீல. இப்போ ரீசெண்டா 2025. ஸோ குருமராஜ் என்னைக்குமே நீங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம், டெய்லி குருமராஜ் எப்படியும் தர்ஷனுக்கு போயிடுவாரு. டயாலிசிஸ் அன்னைக்கு சாயந்தரம் பண்ணுவாரு, டயாலிசிஸ் இல்லாத நாள்ல காலையில போய் பண்ணுவாரு. ஸோ டயாலிசிஸ் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு போறாரு. அது அன்னைக்கு வந்து ஓடன சஷ்டி. நம்ம பக்தர்கள் தான் தெரியுமே. ஓடன சஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணணும் ஜெகநாதருக்கு? கஞ்சி போட்ட உடை. ஹரே கிருஷ்ணா. ஆமா, அவர் ரெஸ்ட்ல போவாரு பிரபு. கஞ்சி போட்ட உடை ஓடன சஷ்டிக்கு ரத யாத்திரையில போட மாட்டாரு. என்ன பிரபு? ஓடான சஷ்டி அன்னைக்கு ஜெகநாதருக்கு என்ன பண்ணுவாங்க? குளிர்காலம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கஞ்சி போட்ட உடை, காட்டன் ட்ரெஸ் கொடுப்பாங்க பிரபு. பாடி விஸ்வேஸ்வரி மாதாஜிக்காவது தெரிஞ்சிருக்க. சோ குளிர்காலம் ஆரம்பிக்குது, அதுதான் வந்து குளிரோட ஆரம்பம். ஓடான சஷ்டி ஜெகநாத் பூரியில அதுதான் சிஸ்டம். அது யாரால நடந்தது? கதாதர் பண்டிட்டோட அப்பா வருவார்ல, அவரு செஞ்சது பிரபு. புண்டரீக வித்யாநிதி பிரபு. புண்டரீக வித்யாநிதி குரு. அவர் அப்பா கிடையாது, கதாதர் பண்டித்தோட குரு. அவருக்கு ஜெகநாத் அறை கொடுப்பாரு பூரியில. சோ அந்த லீலையை பேஸ் பண்ணி தான் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது ஜெகநாதருக்கு காட்டன் உடைகள் வந்து உடுத்தணும்.
ஸோ குரு மகாராஜ் வந்து சென்னை இஸ்கான்ல ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவை தரிசனம் பண்றாங்க. அவங்கள பார்த்தா நார்மல் ட்ரெஸ்ல பிளேனா இருக்காரு. அந்த இது எப்பவுமே ரெகுலரா போடக்கூடிய ரொம்ப கடினமான துணியா போட்டிருக்காங்க. ஸோ குரு மகாராஜ் பார்த்த உடனே பூஜாரியை கூப்பிட்டாரு, இங்க வா, ஏன் காட்டன் ட்ரெஸ் போடல அப்படின்னு. உடனே அதிமேதாவி பக்தர்கள் தானே, குரு மகாராஜ் இங்க எல்லாம் பெருசா குளிர்லாம் கிடையாது, நாங்க குளிர்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ குரு மகாராஜ் சொன்னாராம், ஜெகநாத் பூரியிலே பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த டேட் வந்து அந்த ஃபெஸ்டிவல் பண்ணணும் தானே. ஸோ இன்னைக்கு saree போடல, நீங்க யாரெல்லாம் ஜெகநாதருக்கு இன்னைக்கு ஆல்டர்ல சர்வீஸ் பண்ணீங்களோ ஜெகநாதர்கிட்ட போய் ஃபர்கிவ்னஸ் கேட்டு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு உங்களுக்கு போட்டு விடுறோம்னு சொல்லுங்க, நீங்க மறுநாள் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் வந்து சொன்னாங்க. ஸோ நைட் அன்னைக்கு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பூஜாரிங்கெல்லாம் வந்தாங்க, வந்துட்டு பிரபு இன்னைக்கு காட்டன் புடவை தான் உடுத்தணும் அப்படின்னு. ஏன்பா உங்களுக்கு தான் இங்க குளிர்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க எல்லாம் சிஸ்டம் எல்லாம் மாத்த மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு. இல்ல குரு மகாராஜ் வந்து சொல்லியிருக்காங்க காட்டன் ட்ரெஸ் போடணும். 3 புடவையை கொண்டுட்டு வந்தாங்க, நான் தான் அன்னைக்கு நைட்டு காட்டன் புடவை ஜெகநாதர் கட்டி விட்டேன். ஸோ மறுநாள் காலையிலயும் அன்னைக்கு ஃபுல் டே ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா ராதாகிருஷ்ணா லலிதா விஷாகா கோர்னிதா எல்லாரும் காட்டன் புடவையில தான் இருந்தாங்க குரு மகாராஜ் வந்து சொன்னதுனால. ஸோ இதுதான் வந்து விக்கிரகங்களோட அவங்க பழகுறதுக்கும் நம்ம பழகுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம விக்கிரகத்தை ரொம்ப சாதாரணமா ஓ அப்படிதானா இப்படி அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் எடுத்துக்கிறோம். பட் ஆச்சாரியர்கள் நிலைமையில இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து ஜெகநாதரையும் கிருஷ்ணரையும் கிருஷ்ணராவும் ஜெகநாதரையும் பார்க்க முடியுது. இப்ப ராதா மாதவுக்கு வந்து வெயில் காலத்துல வந்து சாதாரண சில்க் புடவை எல்லாம் போட்டா வேர்க்கும். அது வந்து குரு மகாராஜோட திருஷ்டியில அவங்க விக்கிரகங்களா பார்க்காம பர்சனா பார்த்திருக்காங்க. அதே மாதிரி குளிர் வந்துருச்சு, ஜெகநாதருக்கு பூரியில போடுறாங்க ட்ரெஸ். வி ஹாவ் டு see them as a person. நம்ம வந்து நபராக பார்க்கணும் அப்படிங்கிற சிக்ஷா வந்து சென்னையில இருந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஒரே ஒரு நாள் தான் போட்டாங்க, மறுபடியும் அவங்க ரொட்டீனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், ஏன்பா குரு மகாராஜ் ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு சால்வையாவது போத்தி விடுறது இல்லை. ஏன்னா மாயப்பூர்ல சால்வை இருந்தா பிப்ரவரி மாசம் வரப்போகுது, இன்னும் ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருக்கு, ஏன்னா குளிர் நடுங்கிட்டே இருக்கு, கையெல்லாம் உதறிட்டு தான் இருக்கு. இன்னமும் வந்து ராதா மாதவுக்கு பாருங்க, டெய்லி சட்டை போடுவாங்க, மாதவருக்கு சால் போத்தி விடுவாங்க. ஏன்னா குளிர் இன்னும் குளிர் குறையல இங்க மாயப்பூர்ல. ஸோ டிடிஸ விக்கிரகமா பார்க்காம, விக்கிரகங்களா பார்க்காம நபரா பார்க்கும்போதுதான் நம்மளால அன்பு பரிமாற்றம் வந்து செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து நிலைநிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் நான் சென்னையில பார்த்தேன், இவங்க ஒன்றும் கொடுக்கறது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ரூல்ஸ் போட்டேன், நீங்க சால் கொண்டு வந்து ஜெகநாதருக்கு போத்தலைன்னா நான் குரு மகாராஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க இருந்தா 2 காட்டன் புடவை எடுத்து தச்சு கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ டெய்லி நைட்டு ட்ரெஸ்ஸிங்ல வந்து நான் அந்த ஜெகநாதருக்கு சால் போத்தி விட்டுட்டு வந்தேன். அது ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாம் யோசிக்கிறது என்னன்னா, இங்க வெயில் இருக்கு குளிர் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், கிருஷ்ணர் பிருந்தாவன் எல்லாம் போனாருன்னா என்ன பண்ணுவாரு, குளிரா இருக்காதா அங்கெல்லாம், சால்லாம் வேண்டாமா அப்படின்னு. அவர் ஏன் பிருந்தாவன் போறாருன்னு மறுபடியும் என்கிட்டயே கேள்வி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பகவானோட ஸ்ரீ விக்கிரகத்துக்கும் ஆச்சாரியன் குரு மகாராஜுக்கும் தனி அந்த அன்பு பரிமாற்றம், தனியா அவ்வளோ எக்ஸ்சேஞ்சபிள் லவ் அவங்க 2 பேருக்குள்ளார இருக்கிறத வந்து நம்மளால நிறையவே பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு லீலை, ஒரு தடவை குரு மகாராஜ் வந்து இதுவும் ரீசன்ட் டேஸ்ல தான், 2020க்கு அப்புறமா அப்ப நடந்த லீலை. ஸோ குரு மகாராஜ் வந்து முதல்ல வந்து மாயப்பூர்ல வந்து குரு மகாராஜ் தர்ஷன் பண்ற விதி இதுதான். ஃபர்ஸ்ட் நேரம் வந்து ரூம்ல இருந்து வந்த உடனே பிரபுபாதரை தர்ஷன் பண்ணுவாங்க, பிரபுபாதருக்கு புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க.
புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு பிரபுபாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரத்தி பண்ண மாட்டார் பிரபுபாதுக்கு. புஷ்பாஞ்சலி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் போய் நரசிம்மர்கிட்ட நின்றுடுவார். நரசிம்மருக்கு சேவை பண்ணி முடிச்சுட்டு நரசிம்மருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு திருஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சடாரியை ஏத்துக்கிட்டு அங்க இருந்து பஞ்சதத்துவா போவாரு. பஞ்சதத்துவ போய் தரிசனம் பண்ணுவாரு. பஞ்சதத்துவாக்கு ஆரத்தி பண்ணுவாங்க. ஆரத்தி பண்ணி முடிச்ச உடனே பஞ்சதத்துவா கிட்டையும் இப்ப மணி வச்சுட்டாங்க. ஸோ 3 தடவை மணி அடிச்சுட்டு மணி அழிக்க வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சதத்துவா பின்னாடியில இருந்து வந்து ராதமாதவ் கிட்ட நிப்பாரு. ராதமாதவ் கிட்ட ப்ரேயர் பண்ணுவாரு. ராதமாதவ் வந்து பார்ப்பாங்க. ராதாமாதவ் ரொம்ப சிரிப்பாங்க. அவர் பார்த்த உடனே இவர் ராதமாதவை பார்த்து சிரிப்பாங்க. ப்ரேயர் பண்ணுவாரு. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது பூஜாரிங்க ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க. அன்னைக்கு குரு மகாராஜ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னை ராதாராணி பக்கமா நிறுத்தி விடு அப்படின்னு. ராதாராணி பக்கமா நிறுத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் லலிதா விஷாகா சக்கி இருக்கிற இடத்துல நிறுத்து அப்படின்னு. விஷாகா சக்கி இருக்கிற இடத்துல நிறுத்தி இருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லலிதா பக்கத்துல கொண்டுட்டு போ அப்படின்னு லலிதா சக்கி பக்கத்துல நிறுத்தி இருக்காங்க. குரு மகாராஜ்கிட்ட பத்ரபலராம் பிரபு கேட்டாராம், குரு மகாராஜ் என்னைக்கும் இல்லாம இங்க நிறுத்து அங்க நிறுத்துன்னு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ்கிட்ட கேட்டாங்க. அப்ப குரு மகாராஜ் வந்து சொன்னாங்களாம், மாதவ் வந்து லலிதா கிட்ட இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இல்ல, ஆனா விஷாகா சக்கி பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு பத்ரபலராம் பிரபு கேட்டாங்களாம். என்ன குரு மகாராஜ் அப்படின்னு. அப்ப சொல்றாங்களா, அவர் ராதாராணிய பார்த்துட்டு நம்மள தரிசனம் கொடுக்கறதுனால அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ராதாராணி பக்கத்திலே இருந்து பாக்குறதுனால அவர் நம்மளை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா பாக்குறாரு அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ்கிட்ட வந்து பத்ரபலராம் பிரபு சொன்னாங்களாம். பத்ரபலராம் பிரபுட்ட குரு மகாராஜ் வந்து சொன்னாங்களாம், சோ அது மாதிரி கிருஷ்ணரோட அந்த அன்பு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு லயிச்சு பேச முடியும், எந்த அளவுக்கு லயிக்க முடியும், எப்படியெல்லாம் தரிசனத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத வந்து குரு மகாராஜ் அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சிக்ஷா கொடுத்தாங்க. அதே மாதிரி ராதா மாதவ் பாத்தீங்கன்னா நீங்க எங்க நின்னாலும் சரி, இது யாராவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க எந்த கார்னர்ல வேணாலும் நில்லுங்க மாயப்பூர்ல ராதா மாதவ் டெம்பிளுக்கு முன்னாடி, நீங்க எங்க நின்னாலும் அவர் உங்களை தான் பார்ப்பாரு. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் பல நேரங்கள்ல அமேஸ் ஆயிருக்கேன். எப்படி இது மட்டும் எப்படி சாத்தியமாகுது? நம்ம நரசிம்மர் பக்கத்துல நின்னு பார்த்தாலும் சரி அப்படியே நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். சரி நரசிம்மர் வேண்டாம், அந்த கருடருக்கு எய்தாப்புல நரசிம்மருக்கு எய்தாப்புல அந்த கதவு இருக்குல்ல கருடர் வாசல் கிட்ட, அங்க நின்னு பாருங்க, உங்களை அங்க இருந்து பார்ப்பாரு. சோ குரு மகாராஜ் வந்து ராதாராணி சைட்ல இருந்து பாக்குறதுனால குரு மகாராஜுக்கு அவ்வளவு சந்தோஷம். ராதாராணியை பார்த்துட்டு அவர் பாக்குறது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்திருக்காரு. சோ இதே மாதிரி இன்னொரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குரு மகாராஜ் வியாச பூஜை அன்னைக்கு நம்ம கோபதி கிருஷ்ணதாஸ் கோபதி பிரபு அவங்க வந்து அவங்களுக்கு குரு மகாராஜ் கொடுத்த சேவை இது. கோபதி கிருஷ்ணதாஸ் யாருன்னு தெரியுங்களா? டெய்லி குரு மகாராஜ் பேசுறத வந்து மறுபடியும் பேசுறாருல்ல, ரிப்பிட்டேஷன் பண்றாரு பாருங்க, அந்த பக்தர் பேர் தான் வந்து கோபதி கிருஷ்ணதாஸ். ஸோ அவருக்கு விக்கிரகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க குரு மகாராஜ் வந்து லாக்டவுன் டைம்ல ஜூம்ல வரும்போது அவரை யாரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்களோ அவரை நல்லா அனுபவிச்சிருக்கலாம். அவரு முன்னாடியே உங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. நீங்க என்ன போகா குரு மகாராஜுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கீங்களோ, பிரசாதத்தை ஆஃபர் பண்ணியிருக்கீங்களோ அதையும் பார்த்து பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவோட்டி அவரு. ஸோ அவருக்கு குரு மகாராஜ் கொடுத்த சேவை என்னன்னா, ஒரு வியாச பூஜை அன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் பக்தர்கள்ட்ட எல்லாம் சொல்லி பணம் வசூல் பண்ணி ராதா மாதவ் அஷ்டசக்கிக்கு வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டார் ஒரு வியாச பூஜை அன்னைக்கு.
ஸோ குரு மகாராஜ் வந்து வியாச பூஜை அன்னைக்கு சாயந்தரம் ராதா மாதவ் தர்ஷன் பண்றதுக்காக போறாரு. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபுல்லா ஆல்டருக்கு பின்னாடி ஃபுல்லா கொடி, முக்கோணமா துணியை வெட்டி கொடி கட்டியிருந்தாங்க. பஞ்சதத்துவா, ராதா மாதவ் எல்லா ஆல்டர்லயும். நம்ம ஊர்ல அந்த தோரணம், பேப்பர் தோரணம் கட்டுவோம்ல, அது மாதிரி கொடிகள் வந்து ஃபுல்லா கட்டியிருக்காங்க. ராதா ராணியோட கையில வந்து 2 கொடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இப்படி வச்சு 2 கொடியை வந்து ராதாராணியோட கையில பூச்செண்டோட கொடுத்திருந்தாங்க. குரு மகாராஜ் தர்ஷன் பண்ண போனாரு. தர்ஷன் பண்ண போன உடனே ஜானனிவாஸ் சுப்பு அன்னைக்கு ஆல்டர்ல இருந்தாரு. ஸோ அவரு போய் நான் கண்ணார பார்த்தேன் இந்த 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 ஒரு சீனை வந்து. ஸோ குரு மகாராஜ் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பிரபுபாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு, நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணிட்டு, பஞ்சதத்துவ பார்த்துட்டு, ராத மாதவ வந்து பார்த்துட்டு, ராத மாதவிட்ட வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் வியாச பூஜை பண்டலுக்கு போறாரு. ஏன்னா குளோரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க போறாரு. போறதுக்காக கிளம்புறாரு. ஜானனிவாஸ் பிரபு ராத மாதவ பார்த்தாங்க. குரு மகாராஜ் தர்ஷன் பண்ணிட்டு ஜானனிவாஸ் பிரபு பார்த்துட்டு, ஜானனிவாஸ் பிரபுக்கு குரு மகாராஜ் இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பிரபுபாதருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு பண்டலுக்கு கிளம்ப போறாங்க. ராதாராணி கையில இருந்த அந்த கொடி கீழே விழுந்துருச்சு. பூவோட கொத்தா அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டாங்க ராதாராணி. ஜானனிவாஸ் பார்த்தாங்க, சக்சஸ் அப்படின்னாங்க. உங்களோட பிரயாணம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ராதாராணி குரு மகாராஜுக்கு சிம்பல் காமிச்சதாங்க. சோ அதை நாங்க எல்லாரும் பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப அத்தியாற்புதமான ஒரு குரு மகாராஜுக்கு நேரடியா ஸ்ரீமதி ராதாராணியோட பிளஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குரு மகாராஜ் பார்த்த உடனே அடுத்த வருஷம் வியாச பூஜை வந்த உடனே கோபதி பிரபு போய் குரு மகாராஜ் போய் சொன்னாங்க, குரு மகாராஜ் இந்த மாதிரி இந்த வருஷம் வியாச பூஜை வருது, நான் வந்து டிடிஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. குரு மகாராஜ் உடனே கோபதிட்ட சொன்னாங்களாம், ஏன் எனக்கு மட்டும் பிரபுபாத் வியாச பூஜைக்கும் ரெடி பண்ணு அப்படின்னு. இப்ப அவருக்கு டபுள் த சர்வீஸ் ஆயிடுச்சு. குரு மகாராஜ் வியாச பூஜா பிளஸ் பிரபுபாத் வியாச பூஜா 2 டைமுக்கும் அவர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவர் ராதமாதவ் அஷ்டசகி, ஆக்சுவலா அவருக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடையாது. இப்போ மொத்த செட்டுக்கும் பண்ண வேண்டியதாயிருச்சு. ராதமாதவ், பஞ்சதத்துவா, நரசிம்மர், ராஜபூர் ஜெகநாத், பஜன் குட்டீர் கௌர்னிதாய், பேல்புக்கூர் மதன் கோபால், இத்தனை பேருக்கும் அவர் ட்ரெஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தயார் பண்ணணும். குறைந்தபட்சம் அவருக்கு வந்து 20 லட்சம் to 30 லட்சம் ரூபாய் வரைய ட்ரெஸ்ஸுக்கான காஸ்ட் ஆகுது. ஸோ அதை வந்து வசூல் பண்ணணும். அவர் பெரிய டார்கெட் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து நேரடியா குரு மகாராஜ் வியாச பூஜைக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, ஸோ நீங்க வந்து கோபதி பிரபுவை வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ட்ரெஸ்ஸில் உங்களை வந்து குரு மகாராஜோட சேவையில அவர் உங்களை ஈடுபடுத்துவார். உங்களை யாருக்கு அதுக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வந்து கோபதி பிரபுவை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது ஒரு லீலை. அதற்கப்புறமா நான் ஏற்கனவே போன கிளாஸ்லயே நான் வந்து சொன்னேன், என்னோட கிளாஸ் கேட்டவங்களுக்கு தெரியும், பஞ்சதத்துவா வந்து கண்ணீர் விட்டது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரியாது பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தெரியும் பிரபு. தெரியாது பிரபு, தெரியாது. ஒரு முறை ஆமா பார்த்தேன் பிரபு. பஞ்சதத்துவ பிரபு பிரபு எனக்கு விசேஷ மாதாஜி எங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க பிரபு. அத அந்த சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஸ்ட் டைம் வேண்டாம். அப்போ தெரியாதுங்க பிரபு. பிரபு சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க பிரபு, நாங்க கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. எங்களுக்கெல்லாம் தெரியாது. சோ இது வந்து கீர்த்தன் மேளா. எவ்ரி இயர் வந்து மாயப்பூர்ல நடக்கக்கூடிய கீர்த்தன் மேளா. முதல் கீர்த்தன் மேளா 2007 பஞ்சதத்துவா வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அப்பதான் கீர்த்தன் மேளா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சந்திரகலா மாதாஜி உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முதல் கீர்த்தன் மேளா 2007 நடக்குது. கீர்த்தன் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. பஞ்சதத்துவ மகா அபிஷேக் அன்னைக்கு
அதுக்கப்புறமா தொடர ஆரம்பிச்சிருச்சு கீர்த்தன் மேளா. ஒவ்வொரு வருஷமும் கீர்த்தன் மேளா அன்னைக்கு பஞ்சதத்துவா ஏதாவது சிறப்பான செயல்கைகள், சம்பவங்களை வந்து செய்வார். ரொம்ப சிறப்பா இருக்கும், அனுபவிக்க கூடியதாக இருக்கும். இது வந்து 2013 கீர்த்தன் மேளா. 13 14 14ன்னு நினைக்கிறேன். 2014 கீர்த்தன் மேளா. ஸோ என்னோட துர்பாக்கியம், என்னால மாயப்பூர்ல இருக்க முடியல. ஏன்னா நான் கோவில்ல சேவை பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். தமிழ்நாட்டுல தான் கோயில்ல சேவை பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்நெட்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அதி ஆனந்தமான ஒரு அனுபவம் அது. மாயப்பூர்ல அன்னைக்கு இருந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பா பகவத் பிரேமைய வந்து உணர்ந்து இருக்கக்கூடிய தருணம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பாஸ்ட் டைம் சைத்தன்ய மகாபிரபு நிகழ்த்தி இருக்காங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவினிங் குரு மகாராஜுக்கு 7:30 ஸ்லாட். 7:30 மணில இருந்து 8:30 மணி வரை குரு மகாராஜோட கீர்த்தன் ஸ்லாட். ஸோ குரு மகாராஜுக்கு முன்னாடி தவ திரு பக்தி ஸ்வரூப் சுவாமி, பக்தி சாரு சுவாமி, பக்தி சாரு சுவாமி வந்து அவரோட கீர்த்தன் பாடணும். ஸோ பக்தி சாரு மகாராஜ் வந்த உடனே ஒரு அற்புதமான கௌரங்கரை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல். ஜானூலம்பித பாஹுஜுகல கனகபும் ததிதேனாம் ஆரணயம் பல சோபித கலைவரம் தீமதினோ அவதாரம். இது ஒரு அற்புதமான கீர்த்தனம். அது பக்தி சாரு மகாராஜோட வாயில இருந்து கேட்கும்போது அவ்வளவு மதுரமா இருக்கும். இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, பகவானோட கௌரங்கரோட கரங்கள் வந்து அவரோட முழங்கால் அளவுக்கு நீண்டு இருக்கான். அவரோட கண்கள் வந்து கமலம் போல இருக்கான். அந்த அளவுக்கு அற்புதமான கனக வம்சம், அந்த கனக தங்க நிறத்துல உருக்கினவர் அவ்வளவு பெரிய நயனத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு பக்திசாரு மகாராஜ் பாடுறாங்க. பாட 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 அங்க மகாபிரபு வந்து உருகிட்டே இருக்காரு. அவரோட கீர்த்தன் முடிஞ்சது. கிருஷ்ண கிஷோர் பிரபு அவர் தான் வந்து குரு மகாராஜ் வர்ற வரை அந்த கீர்த்தனை வந்து லீட் பண்றாரு. ஏன்னா குரு மகாராஜ் ஸ்லாட்டுக்கு அடுத்தது கிருஷ்ண கிஷோர் பிரபுவோடது. நீங்க பார்த்திருக்கலாம், அவர் ஃப்ளூட் எல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாரு. நல்ல ஒரு சிறந்த பக்தர். அவர் நம்ம காட் பிரதர் தான். ஸோ குரு மகாராஜ் வர்றது வரையே ஒரு கீர்த்தனை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. குரு மகாராஜ் வந்தாங்க, பஞ்சதத்துவ மந்திரம் பாடினாங்க. பாடின உடனே அவர் ஸ்டைல்ல ஹரே கிருஷ்ணோ 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 ஹரே 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 ராமோ 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 ஹரே ஹரே அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளார முதல்ல நித்யானந்த பிரபுவோட உடல் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உடல்லாம் அப்படியே சட 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 சடன்னு வேர்வ. அடுத்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடி முடிக்கும் போது அன்னைக்கும் கோலோகா பிரபு இருக்காரு, நான் இல்ல. சோ கோலோகா பிரபு குரு மகாராஜ்கிட்ட சொல்லிட்டாரு, குரு மகாராஜ் அங்க பாருங்க பஞ்சதத்துவ உடம்பு வேர்க்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன உடனே குரு மகாராஜ் வந்து எந்திரிச்சு நின்னுட்டார். நின்னுட்டு 2 கையும் தூக்கிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றாரு. மகாபிரபுவோட கமல கண்கள்ல இருந்து அப்படியே தண்ணி தார தாரையா கொட்டுது. பயங்கரமா அழுகுறாரு மகாபிரபு. அந்த அளவுக்கு பிரேமி வந்து 2 பேருக்குள்ளார நடந்த அந்த சம்பாஷணை, குரு மகாராஜுக்கும் விக்கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அலாவியான சம்பாஷணை வந்து அது நம் என்ன போன்ற பௌதீக தளத்துல இருக்கிறவங்களால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பிரபு அழுகுறாரு. அன்னைக்கு நைட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ண பூஜாரிங்கள்ல ஒரு பூஜாரி எனக்கு கொஞ்சம் தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ண, ராஜேந்திர கௌரா பிரபுன்னு சொல்லி. அவர்கிட்ட கேட்டேன், பிரபு எப்படி பிரபு இது பாசிபிள் அப்படின்னு.
அவர் சொன்னாரு, இதுல என்ன பாசிபிளுக்கு இருக்கிறதுக்கு என்ன? குரு மகாராஜ் அவரும் பேசுறாங்க. குரு மகாராஜ் பக்தியை பிரச்சாரம் பண்ணும்போது அவர் பாக்குறாரு மகாபிரபு. மகாபிரபு யோசிக்கிறாரு, இந்த கண்டிஷன்ல இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அழுதுருப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர கௌரவ பிரபு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. இது வந்து பௌதிக பார்வையா எடுக்கக்கூடாது, நம்ம ஆன்மீகமா எடுக்கணும். அப்புறம் ஒரு சில பேர் வந்து அவங்களும் பக்தர்கள் தான். பட் பக்தர்கள் அப்படின்னா இத வந்து சென்டிமெண்டா எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வெறும் எமோஷனலா எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில பேர் எல்லாம் என்ன கருத்து போட்டாங்க அப்படின்னா, அது வந்து மெட்டலு. அந்த கீர்த்தன் மேல நடக்கிற டைம் வந்து குளிர்காலம். ஸோ இத்தனை பக்தர்கள் வந்து உள்ளார இருந்ததுனால இந்த குளிர் வந்து அங்க ரிஃப்ளாக்ட் ஆகி மகாபிரபுவோட திருமேனி வந்து, ஏன்னா உள்ளார நிறைய கூட்டம் இருந்ததுனால நம்மளோட மூச்சு காத்துக்கள் எல்லாம் வந்து எவாபரேஷன் ஆகி மகாபிரபுவோட திருமேனியில இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில பேரோட வாதங்கள் அந்த மாதிரி வந்தது. அது ரொம்ப எல்லாரோட மனசையும் புண்படுத்துற மாதிரி இருந்தது. அப்போ எல்லாரும் போய் ஜானநிவாஸ் பிரபுட்ட வந்து கேட்டாங்க. ஜானநிவாஸ் பிரபு இந்த மாதிரி பஞ்சதத்துவா வந்து ஜெயபதாக மகாராஜ் கீர்த்தன் பாடினதுக்கு அப்புறம் அழுதாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜனனிவாஸ் பிரபுட்ட போய் கேட்டாங்க. இப்ப ஜனனிவாஸ் பிரபு கொடுத்த ஒரே பதில் இதுதான். அவருக்கு தெரியும் யார் கீர்த்தன் பண்ணா அழணும், யார் கீர்த்தன் பண்ணா சிரிக்கணும். அதோட இல்லாம அவங்க விக்கிரகங்கள் கிடையாது, மெட்டல் அல்ல, சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் நிக்கிறாரு அங்க. சோ அதனால இவர் கீர்த்தன் பாடி அவர் அழுததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவரை பர்சனா பாருங்க, அப்பதான் உங்களால அந்த அன்பு பரிமாற்றத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜனனி வருஷமும் அது எல்லாருக்கும் ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க. சோ இதுதான் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உற்சவம். என்னெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு இது மாதிரி. நவதீப்லயே இந்த ஹம்ச வாகனம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஓகே, விஸ்வேஸ்வரி மாதாஜி போயிருக்காங்க. வேற எல்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஹம்ச வாகன் யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அவங்க மட்டும்தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க, என்னால அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியுது. சுமதி. இந்த ஹம்ச வாகன்ட்டையும் ஒரு பெரிய லீலை நடந்தது, குரு மகாராஜுக்கும் ஹம்ச வாகனத்துக்கும். தெரியுங்களா ஹம்ச வாகன்? எத்தனை பேருக்கு தெரியும் விஸ்வேஸ்வரி மாதாஜி தவிர? ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த மாயாப்பூர்ல சிவன் டெம்பிள் இருக்குல்ல, அதுதானே பிரபு? ரமாரங்கினி மாதாஜி நீங்க சொல்லுங்க. தெரியும் பிரபு. அவ்வளவுதான். அந்த அதுக்காக ஒரு விழா எடுத்தாங்க, அதெல்லாம் மாத்தாச்சு சொன்னாங்க. ரொம்ப தெரியாது பிரபு. அந்த இப்ப நிறைய விழாக்கள் எடுத்துக்கிட்டே வராங்கல்ல. இப்ப 200 விழா வரைக்கும் வந்துருச்சு. டெய்லி 365 நாளைக்கும் கொண்டாட போறாங்க. இப்ப ஹம்சா வாகனத்தையும் சேர்த்து ஒரு விழா எடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கு மேல தெரியாது பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். வேற யாருக்காவது தெரியுமா ஹம்சா வாகன் எப்படி வந்தாரு என்ன ஏதுன்னு? லலிதா சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு, பகவானுடைய லீலைகளை கேட்கறதுக்காக சிவபெருமான் வந்து அவருடைய வாகனத்துல வந்தா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி பிரம்மாவுடைய ஹம்சத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் கேட்கறதுக்கு வருவாரு. அதனாலதான் அங்க ஹம்ச வாகனத்துல அவர் இருக்காரு. இது விஸ்வேஸ்வரி மாதாஜி ஒரு தடவை கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க பிரபு. வெரி நைஸ், வெரி நைஸ். பத்மாட்சி மாதாஜி. அதே எனக்கும் அதே தான் தெரியும் ப்ரோ. ஏன்னா நம்ம பரிக்கிரமா போகையில அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்லுவாங்க, அங்க பாத்திருக்கேன். வெரி குட். சோ அடுத்த தடவை நீங்க எல்லாம் மாயப்பூருக்கு வந்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு டூர் கைடு. ஓகே? இப்ப பரிக்கிரமா வருது பிரபு, நீங்க தான் கைட் பண்ணுங்க. ஹரிவோ. சோ ஹம்ச வாகனம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து முதல் டிரான்சிட் பிளைட்டை கண்டுபிடிச்சவர் அவர் தான்.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணணும்னா ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி டிரான்சிட் பிளைட் மூலமா நந்திய வந்து சத்தியலோகத்துல விட்டுட்டு அன்னப்பறவையில ஏறி உட்கார்ந்து கீழே இறங்கி வந்தாரு. சோ அந்த அன்னப்பறவை வந்து கீழே வந்த உடனே ரொம்ப சூடாயிடுச்சாம், ரொம்ப ஹீட் ஆயிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட். ஏன்னா ஒரு ஒரு வண்டி வந்து ரொம்ப மேல இருந்து வேகமா கீழே இறங்குது அப்படின்னா நேச்சுரலா சூடாயிடும். ஸோ அதனால அந்த அன்னப்பறவை வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் பிராமணா கனவுல வந்து சொல்லிட்டாங்க, என்னை கொண்டுட்டு போய் கங்கையில இறக்கி விட்டுடுங்க, நான் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வர்ஷிப் பண்ணுங்கன்னு. பல காலம் வந்து அது சுயம்பு மூர்த்தி, அது அதை யாரும் செஞ்சது கிடையாது. அந்த விக்கிரகம் வந்து செல்ஃப் மேனிஃபெஸ்டட் டிடி. ஸோ பல காலம் அவங்க தண்ணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பூஜாரியோட கனவுல போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்ப நான் கூல் ஆயிட்டேன், என்னை எடுத்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வர்ஷிப் பண்ண டேவை தான் வந்து அவங்க கங்கையில இருந்து எடுத்து வச்ச டேவை தான் அவங்க பர்த்டேவா வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் வந்து வருஷம் வருதோ அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து குரு மகாராஜ் நல்லா இருக்கும்போது அவர் வந்து போயிருக்காரு. போய் இந்த மாதிரி எடுத்து வச்சு வர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே குரு மகாராஜுக்கு அவரோட லீலைகள்லாம் தெரியும். ஏன்னா சைத்தன்ய சரிதாமிர்தத்திலே அது எல்லாமே வருது, எப்படி வந்து மகாதேவர் இங்க வந்து தரிசனம் பண்ண வந்தார். ஆனா அந்த டிடி வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம வேண்டுதலை சரியா தவறா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய விக்கிரகம் அவரு. சோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே குரு மகாராஜ் வந்து அவர்கிட்ட தர்ஷன் பண்றாரு. தர்ஷன் பண்ணும்போது அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நந்தி ஆவட்டம் பூ இருக்குல்ல, நந்தி ஆவட்டம்னு சொல்லுவாங்களா, இல்ல இல்ல நாகலிங்க பூ, சாரி நாகலிங்க பூ. அந்த பூவுக்கு மேல வந்து நிறைய அனந்த சேஷர் இருப்பாரு, பிங்க் கலர்ல இருக்கும். உள்ளார சிவபெருமான் உட்கார்ந்து இருப்பாரு. சோ நாகலிங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து மூடி இருக்கும். ஸோ அந்த பூவை தான் வந்து அந்த சிவபெருமானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரியமான பூ அது அவருக்கு. ஸோ அந்த பூவை கையில கொடுத்து பூஜாரி வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க ஏதாவது மனசுல வேண்டி நினைச்சுக்கிட்டு இந்த பூவை ஆஃபர் பண்ணுங்க. இந்த பூ மலர்ந்துருச்சு அப்படின்னா உங்களோட வேண்டுதல் வந்து பலிதம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இப்போ குரு மகாராஜ் வந்து ஒரு பூவை கையில எடுத்து இஸ்கான் வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வேண்டி பூவை உள்ளார போடுறாரு. அது சிவபெருமான் கிட்ட போன உடனே அந்த பூ மலர்ந்துருச்சான். பூ வெடிச்சு அதுல இருந்து மகரந்த துகள்கள் வந்து சிவபெருமானோட திருமேனியில வந்து விழுந்துருச்சான். அதுக்கு அடுத்து ஒரு பூவை எடுத்துட்டு குரு மகாராஜ் கையில எடுத்துட்டு, நான் என்னோட டிசைபிள்ஸ் எல்லாத்தையும் சரியா வழி நடத்திட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டு பூவை தூக்கி போடுறாரு. அந்த பூ உள்ளார போறதுக்கு முன்னாடியே மலர்ந்துருச்சு. முதல் பூவாவது உள்ளார போய் மலர்ந்து மகரந்தம் எல்லாம் வந்து விழுந்தது. சோ இந்த பூவை எடுத்து தூக்கி போடுறாரு. அது உள்ளார போறதுக்கு முன்னாடியே அந்த பூ மலர்ந்து மகரந்தம் எல்லாம் சிவபெருமான் மேலேயும் அன்னப்பறவை மேலேயும் வந்து பட்டுருச்சான். ஸோ அதுக்கப்புறம் குரு மகாராஜ் நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்பாடா ஓரளவுக்கு நான் என் சிஷ்யர்கள் எல்லாம் சரியான முறையில வழி நடத்துறேன்னு சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வந்தாராம். சோ மொத்த மாயாப்பூருமே, மாயாப்பூர் மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கும் குரு மகாராஜுக்கும் தனி சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தத்தை நம்ம வார்த்தைகளால அவ்வளவு சீக்கிரமா சொல்லிட முடியாது. ஏன்னா குரு மகாராஜ் நினைக்கிறது பகவான்கிட்ட வேற மாதிரி, பகவான் குரு மகாராஜ பத்தி நினைக்கிறது வேற மாதிரி. இப்ப ரீசெண்டா நடந்தது, போன வருஷம் 2024. இது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு இது சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. குரு மகாராஜ் அமெரிக்காவுக்கு பிரயாணம் பண்ணணும். ஸோ எப்படியோ பிரச்சனை பண்ணி, ஏன்னா அவரோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, அவரால் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த டாக்டர் டீமும் முடிவு பண்ணிட்டாங்க. குரு மகாராஜுக்கு ஒரு டாக்டர் இல்ல, 12-13 டாக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்காங்க. அவர் போகவே கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னமா உல்டா புல்டாவா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ குரு மகாராஜுக்கு எப்படியாவது கண்டிப்பா போயே ஆகணும், அவ்வளோ தீவிரமா இருக்காரு. கடைசியா குரு மகாராஜ் வந்து அன்னைக்கு சாயந்தரம் டிடிஸை பார்க்க போயிருக்காங்க. இதே ஆர்டர்ல பிரபுபாத்
நரசிம்மர், பஞ்சதத்துவா, கடைசியா ராதமாதவ். ஸோ ராதமாதவ் கிட்ட நின்று வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு நாளை மறுநாள் கிளம்பணும். அதுதான் வந்து குரு மகாராஜோட திட்டம். ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. குரு மகாராஜ் வந்து டாக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே அந்த மீட்டிங்ல வந்து குரு மகாராஜ் சொன்ன விஷயம் என்ன சொன்னார் தெரியுங்களா? ராதா மாதவ் என்ன போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி குரு மகாராஜோட சரீரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நம்ம அவரோட கான்சியஸை ஃபோக்கஸ் பண்ணாததுனால டாக்டருங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நாங்க கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்களாம். அப்ப அதுல ஒரு டாக்டர் வந்து குரு மகாராஜை கேட்டாராம், உங்கள்கிட்ட சொன்ன ராதா மாதவ் எங்கள்கிட்ட சொல்லட்டும், இங்க கூட்டிட்டு போறோம். குரு மகாராஜுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இப்படியே அவநம்பிக்கையோட இருப்பீங்க. இது ரீசெண்டா நடந்த லீலை. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமா அவருக்கும் விக்கிரகங்களுக்குமான சம்பந்தங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வந்து பக்தியில முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுற பக்தர்கள் எல்லாரும் பண்ண வேண்டிய முதல் முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த சுவாமிஜி ஒருத்தர் இருக்காருல்ல, ஜெயபதாக சுவாமின்னு, அவரை மட்டும் அனுதினமும் ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருங்கோ. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ கிருஷ்ணர் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோ எல்லாத்துக்குமே பாஸ் மார்க் போட்டு கூட்டிட்டு போயிடுவார். ஏன்னா அவ்வளவு பிரியமான ஒரு பக்தர் ஜெயபிரகாஷ் சுவாமி. அவரு குருவா கிடைக்கிறதுக்கு எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் நான் பண்ணேன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு மகானுபாவன் வந்து எனக்கு குருவா கிடைச்சு அவருக்கு சேவை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அதோட இல்லாம இன்னைக்கு அவரோட அந்த வாணிய, அவரோட செய்திகளை, அவருக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இத பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து நமக்கு கிடைக்குது. அதுவும் ஒரு அகோபாகியம். அங்க பக்தியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல என்னால ஜெபம் பண்ண முடியல, சாதனா சரியில்லை, அப்புறம் நான் சரியா பிரச்சாரம் பண்றது இல்ல, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது இல்ல, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் சரியா இல்லை. ஏன்? இப்போ குருவை சரியா ஸ்மரணம் பண்ணல. குருவை மட்டும் ஸ்மரணம் பண்ணி பாருங்க, போதும். வாழ்க்கையே வந்து நமக்கு பரிபூரணமா வந்து கிடைச்சிடும். நித்யானந்தரோட ஷகா, நித்யானந்தர் பிரபு வாழ்ந்த காலத்துல அவர் கூடவே இருந்தவர். ஸோ அதனால அவருக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ஒவ்வொரு கட்டுண்ட ஜீவன்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம எல்லாரையுமே அவர் சிஷ்யரா ஏத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அவர் வந்து இந்த மகத்துவமான அந்த கருணையை நம்மள்ட்ட கொடுத்து நம்மளை கண்டிப்பா கோலோக பிருந்தாவனம் கூட்டிட்டு போயிடுவாரு. அதுல நான் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறேன். நீங்களும் உறுதியா இருக்கணும்னு சொல்லி நான் பகவான்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ராதா மாதவ் பஞ்சதத்துவா கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ பிரபு. இனி அடுத்து ஒரு வரக்கூடிய ஜேஎஸ்எஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மணி 2:06 ஆயிடுச்சு. உங்களை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப வந்து கிரிதாரி ராதா மாதவ் ஆல்டர்ல இருக்காங்கல்ல பிரபு, அவங்களுக்கு தனி பிளேட் தான் கொடுக்குறீங்களா? இல்ல 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 ஒரே ராதா மாதவுக்கும் கிரிதாரிக்கும் அது ஒரே வித்தியாசம். கனெக்ஷன்ல ஓடிட்டு இருக்கு. அதனால ஜெகநாதர் தான் வந்து போஜன பிரியர். ஜெகநாதரும் போஜன பிரியர். ராஜாப்பூர்ல இருக்கக்கூடிய கிரிராஜும் போஜன பிரியர். அவங்கதான் வந்து சாப்பாட்டுக்கு அடிச்சுக்குவாங்க. ராதா மாதவ் எல்லாம் வந்து கிடையாது. அதே மாதிரி ராதா மாதவ் ஆல்டர்ல வந்து ஆஃபரிங், சோடச உபச்சாரம் எல்லாம் முதல்ல ஜனார்தனனுக்கு தான். அங்க ஷிலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபரிங். அதுக்கப்புறம் தான் அது ராதா மாதவ் கிரிராஜுக்கெல்லாம் ஆஃபர் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி கேள்விக்கு. இன்னொரு இது பிரபு,
நீங்க குரு மகாராஜ் வந்து இங்க சென்னையில இது மாதிரி காட்டன் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சரித்திரத்துல இல்லவே இல்லையா? சென்னை சரித்திரத்துல இந்த வருஷம் அவ்வளவு குளிர் பிரபு, இன்னும் 2 வாரத்துக்கு நீடிக்கும்னு சொல்றாங்க. இந்த வருஷம் சென்னை வந்து டோட்டலா மாறிடுச்சு, சென்னையில தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க பிரபு. அந்த மாதிரி குளிர் இருக்கு பிரபு. சென்னையில சொட்டர் போட்டுட்டு குல்லா போட்டுட்டு வெளியில போறவங்க அத ஆச்சரியமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா குருமா ஜெகநாதரை நீங்க கவனிக்கல அப்படின்னா ஜெகநாத் உங்களை கவனிப்பாரு. குரு சொல்லியும் கவனிக்கலங்கும் போது என்ன இருக்கு? போடு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒரு கேள்வி. நாங்க இங்க Yes, மலேசியால மாதாஜி. இருக்கிறோம். நாங்க இங்க ஜெகநாத்க்கு நானும் ஜெகநாத் வழிபடுறேன். சோ அவருக்கு நான் ஸ்வெட் எல்லாம் போட்டுடணுமா பிரபு? போட்டு விடலாமா? இப்ப என்ன பூரியில அந்த ரூல் இருக்கு சரிங்களா? ஆ, சோ பூரியில இருந்துதான் வந்திருக்கிறாரு ஹரே அவரு. கிருஷ்ணா. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜெகநாதரா பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் சோ எந்த இங்க ஊர்ல இருந்தா என்ன, எந்த நாட்டுல இருந்தா என்ன. ஓகே ஓகே. ஏன்னா இந்த வாட்டி நான் அவருக்கு அந்த ஏகாதசிக்கு நான் அவருக்கு ட்ரெஸ் மாத்தும் போது பிரபு, அந்த ஷூட் வந்து ரொம்ப நீட்டாவும் ரொம்ப சுருக்க அது சுருங்கவே மாட்டேன். சுருக்கி சின்னதா கரெக்டா கொண்டு வருவேன், எப்போதுமே கரெக்டா வந்துரும். இந்த வாட்டி வரவே மாட்டேது, எனக்கு ஏனே தெரியல. அப்பயும் நான் சுருக்கிருக்கே விட்டுட்டேன். இப்ப இந்த கிளாஸ கேட்டோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு இதெல்லாம் செய்யணுன்ற உங்க மூலியமா. இன்னைக்கு நான் அது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் பிரபு. கிளாஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பிரபு. சொல்லல மாதாஜி, குருமராஜ் சொல்லியிருக்காரு. நீங்க ராதா ஆமா, கோலாக்கநாத் சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. உங்க குருவராஜ் மூலியமா தானே சொல்லியிருக்காரு. குருமா சொன்னது. ஹரே கிருஷ்ணா. ஹரே ரொம்ப கிருஷ்ணா நன்றி பிரபு. கிருபாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வேற யாராவது யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஈட்டி பாய் இன்னும் நிறைய அதாவது லீலைகள் பண்ணியிருக்காரு. ராஜாபூர் ஆமா, அந்த ஜெகநாத். குருமராஜை பத்தி எங்களுக்கு சொல்லி அவர் ஸ்மரணிலேயே இருங்கன்னு சொல்ல வச்சது ரொம்ப நல்லது பிரபு. அதுக்கு காரணமா இருந்த விசேஷ மாதாஜிக்கு நன்றிகள். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுலாம் குரு பத்தி எல்லாம் தெரியல பிரபு. தெரியல மீன்ஸ் மாதாஜி எங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க, அவங்களும் அவ்வளவு குரு பக்தியா இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு புத்தி வரல. இப்ப அதெல்லாம் நாங்க கேட்கும்போது தீவிரமா அவரை குரு மகாராஜ ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்திருக்கு. அது அப்புறம் அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் துளசி மகாராணி எல்லாம் வலம் வருவேன். அப்புறம் 8 ரவுண்டு இப்படி எப்படி குரு மகாராஜா வந்து ப்ளீஸ் பண்றது, எப்படி அவர் ஸ்மரன்ல இருக்கிறதுங்கிறது இப்ப எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரபு. ரொம்ப நன்றி சந்தோஷம், மாதாஜி. ரொம்ப ஹரே சந்தோஷம். கிருஷ்ணா. ஆமா பிரபு. விஸ்வேஸ்வரி பாத்தியாஜினால தான் எனக்கும் குரு மேல ரொம்ப தூங்கும் போது எந்திரிக்கும் போல இப்ப அவர்கிட்ட குட் மார்னிங் எல்லாம் சொல்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப உண்மை. ஜெகநாத் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவேன். இப்ப குரு மகாராஜி குட் மார்னிங் சொல்லுவேன் பிரபு. குட் நைட் எல்லாம். ஆக்சுவலா நாக்கெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வந்து பயிற்சி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. என்ன ட்ரைனிங் அப்படின்னா, டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குரு மகாராஜோட பிரணாம மந்திரம் வந்து சொல்லிட்டு நம்ம பண்ண கோடிக்கணக்கான அபராதங்களுக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா. ம் வாஞ்சாகல்ப தர்பியஸ சொல்லிட்டு தான் படுக்கணுமா. குரு மகாராஜ்கிட்ட மானசீகமா, குரு மகாராஜ் knowingly unknowingly I'm committing millions and trillions of offenses unto your lotus feet. தெரிஞ்சோ தெரியாமலோ கோடி லட்சக்கணக்கான அபராதங்களை வந்து உங்களோட திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கணும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே குரு மகாராஜோட பிரணாம மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு குருநாதர் கிட்ட சொல்லணுமா, இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் சேவை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு படுக்கணும். எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை பண்ணிட்டு எந்திரிக்கணும். இத வந்து நாங்க பிகினர்ஸ், என்னோட பிகினிங் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் லைஃப்ல வந்து எனக்கு அறிவுரை புகட்டிய ஆன்மீக வழிகாட்டிகள் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணாலே போதும், நம்ம வந்து அந்த பக்தியோட ருச்சியை வந்து அனுபவிக்க முடியும். டேஸ்ட் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வி கேன் ரியலைஸ் இட். ஏன்னா அஃபென்ஸ் பண்ணாம இருந்தாலே நமக்கு பக்தியில ருச்சி கிடைச்சிரும். ஸோ அதனால இதை வந்து உங்க வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி பாருங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ண. மாலதி மாதாஜி வாங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபுஜி. நீங்க அந்த மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறது சொன்னீங்க பிரபுஜி. நேத்து கூட நான் விஸ்வேஸ்வரி மாதாஜி கிட்ட சொன்னேன்.
தினம் 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 நான் குற்றவாளியா என்னோட தப்புக்கு குருமராஜ் என்னை மன்னிச்சிருங்க ஒரு நாளைக்கு 10 வாட்டியாவது மனசால சொல்லிட்டே இருக்கேன் பிரபுஜி, என்னை மன்னிச்சிருங்க, தப்பு பண்றேன் அப்படின்னு. சின்ன சின்னதா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செய்ய முடிஞ்சா கூட ஏதோ ஒரு விதத்துல நம்ம குற்றமா தப்பு பண்றோம் அப்படிங்கறத ரிப்பீட்டடா நான் அந்த மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் பிரபுஜி. இன்னைக்கு கூட நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம ஹரே கிருஷ்ணா, கேக்கல பிரபு. அவங்க கட் ஆயிட்டாங்க, இன்டர்நெட் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படுக்கிறப்ப காயேனு வாசா அந்த ஹரே இது கிருஷ்ணா. சொல்லுவேன் பிரபு. அப்புறம் சரி. அபராத சகசாணி கேக்குதுங்களா பிரியன் அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுவேன். என்ன தெரியுதோ நம்ம அதை சொல்லிக்க வேண்டியதுதான். நிறைய மந்திரங்கள் இருக்கு, ஃபர்கிவ்னஸ் கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்கு. நமக்கு என்ன தெரியுமோ எப்படியாவது அவர்கிட்ட கேட்டுருங்க மன்னிப்பு. நான் பகவான் முன்னாடி நினைச்சு கேட்டுட்டு படுத்துருவேன். அதுக்குதான் கேட்டேன். குரு குரு ஓ ஓ சரிங்க பிரபு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் படுப்பேன். அதுதான் இப்ப கேட்டுக்கலான்னு. பவான் கி காரணம் தத்ர சர்வ ஜெகதீஸ்வரா, இது 3 சொல்லிட்டு தான் படுப்பேன் வேண்டிட்டு. அப்போ இனி இப்ப குரு பிரணாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி வேண்டிட்டு படுத்துறேன் பிரபு. அப்படி பண்ணலாம்ல பிரபு? தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க யாராவது ஏதாவது கருத்துக்கள்? கமலாபதி பிரபு ஹரே கிருஷ்ணா சுவிட்சர்லாந்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. மலேசியா, சுவிட்சர்லாந்து கிருஷ்ண பிரபு நல்ல இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களாம் பிரபுங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் பிரபு. நல்ல 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 கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நிறைய சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு வாங்க. எங்களுக்கும் கன விஷயங்கள் தெரியாது. குருமராஜோட இப்படி கிட்ட போய் நாங்க இப்படியான இதுகளை அறியல பிரபு. நீங்க தானே வந்தா எங்களை கொண்டே குருமராஜிட்ட விட்டு 2-3 வாட்டி அவற்ற தரிசனங்களை எடுத்தோம். அதுக்கு முதல் அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. வருவம் நாங்க கொஞ்சம் பின்னுக்காத்தான் நின்றுட்டு அந்த அவற்ற வகுப்புகளை மட்டும் கேட்போம். அதோட கிட்ட போய் பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல பிரபு. அதால எங்களுக்கு விலை குறைவு. இப்படி இப்ப கேட்கத்தான் ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த முறை குருக்கிழமை எடுத்து வந்தாங்களா? எனக்கு மகாராஜ் சுவாமிலாம் போயிட்டு தானே இப்ப சென்னையில இருந்ததால நாங்கள் சந்திக்கலாம் பிடிக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. மனசுல சந்திங்க. ஆமா ஆமா, மனசால நீங்க சொன்ன மனசால நாங்கள் எப்பவும் தியானம் பண்ணினவர் தான். அது நினைச்சாலே கண்ணால கண்ணிட்டு வரும். அப்போ உங்களோட இதை கேட்கவே எங்களுக்கு தெரியாத ஒரு சுகமா இருந்து இப்படி இல்லாம அந்த லீல சொல்லி ஆயேன்ன வாச்சா மனசேந்திரீர்வா. இது கிருஷ்ணருக்கான மந்திரம். ஆனா நான் மாத்திட்டேன். இது கிருஷ்ணருக்கெல்லாம் கிடையாது, என்னோட குருவுக்கு தான் இது பொருள். ஆமா, குருவை திருப்திப்படுத்தினா கிருஷ்ணர் திருப்திப்படுவார் இல்லையா? அதான் மெயின். ஆமா, கிருஷ்ணரை பத்தி யோசிக்க கூட வேண்டாம். அவர் திருப்தி ஆகிறாரா இல்லையான்றத கூட கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது குரு மகாராஜ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் சக்சஸ். ஹரே கிருஷ்ணா. மகாராஜ் எங்கட விட்டு பிரபு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. விஸ்வேஸ்வர மகாராஜ் மாதாஜி நன்றி. எல்லாருக்கும் நன்றி மாதாஜி. விஸ்வேஸ்வரி மாதாஜி முடிச்சுக்கலாங்களா? எஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பக்தர்களுக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சாஷ்டாங்கமான ப்ரோனாம்ஸ். சோ மீண்டும் அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துபியச்ச பதீதானாம் பாவனேப்யோ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு எல்லாரும் என்னோட கிளாஸ்க்கு வந்துருங்க. எத்தனை மணி? நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் 6:30 மணிக்கு. ஓகே பிரபு. ஈவினிங் தானே பிரபு? ஈவினிங் தானே பிரபு? ஈவினிங் 6:30. ஓகே பிரபு. கொடுங்க பிரபு. லிங்க் கிருபாமயி விஸ்வேஸ்வரி மாதாஜி அனுப்பி வச்சிருவாங்க உங்க எல்லாருக்கும். பத்தி சொல்லுமா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை புதிய பக்தரோட சந்திப்போம்.
அவர் வந்து மிகப்பெரிய பிரச்சாரகர். நாளைக்கு அவர் வந்து குரு மகாராஜ் பத்தி நம்மளுக்கு கிளாஸ் கொடுக்க போறாங்க. அவரோட சங்கத்தை எடுத்துக்கலாம். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எங்க பக்தி எல்லாம் மேல ஏறுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்து உங்க சிஷியர்களை எல்லாம் மேல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. தாயா இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. விஸ்வேஸ்வரமாஜி ஹரே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எல்லாமே தேங்க்யூ குரு மாதாஜி. மகாராஜோட கருணை, குரு மகாராஜோட ஆசை நம்ம நிறைவேற்றுறோம். அவ்வளவுதான். குரு மகாராஜ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரிபிள்எஸ் மீட்டிங் வியாழக்கிழமை நடக்கும், அப்ப வந்து மாயப்பூர்ல நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு மகாராஜரோட மெசேஜ் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது மாதிரி பக்தர்கள் வந்து பக்தர்களுக்குள்ள ஒரு சங்கம் இருக்கணும். அதுல குருவை பத்தி கிருஷ்ணரை பத்தி பேசணும். அப்ப வந்து அது ஆரோக்கியமா இருக்கும். நம்ம தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சீக்கிரம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரையும் JSSS மீட்டிங் வியாழக்கிழமை முடிஞ்சதுன்னா குரு மகாராஜுக்கு அந்த மெசேஜ் வந்ததும் குரு மகாராஜ் வந்து இந்த மெசேஜ் போடுறாங்க. இதுல போய் பாருங்க, என்னோட சிஷ்யர்கள் வந்து எப்படி வந்து ஒத்துமையா இருக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். குரு மகாராஜ் நம்மளை பிளஸ் பண்ணட்டும். நம்மளோட இந்த பயணம் வந்து தொடரட்டும். நம்ம நிறைய குரு மகாராஜரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி அவரை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டுட்டு வரலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சேவைக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாஞ்சா கல்பத்தருப்பிய கிருபா சிந்து வச பதிதான பாவன நமோ நமः.